வெல்கம் டு அவர் சேனல். டிஎன் டெட் எக்ஸாம் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான தமிழ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் என்ன கமெண்ட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் தமிழ் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது புதுசாக இருக்குது, தமிழ் ரொம்ப டஃப்பாக இருக்குது, எவ்வளோ படித்தாலும் சிலபஸ் அதில் சரியாக கவர் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது, இப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஓகே, உங்களுக்காக தான் இந்த தமிழ் வீடியோ நான் மேக்கப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் தமிழ் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அதெல்லாம் ஃபுல்லாக நான் பார்த்துட்டேன். அதில் சில டாபிக் ரொம்ப அதிகமாக கவர் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டெட் எக்ஸாமுக்கு செகண்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா 10th புக்லேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது தமிழ் பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிகிட்டே வரேன். அப்புறம் சில இடங்களில் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுதுன்னா புக் பேஜ் வச்சு கவர் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புதுசாக நான் தமிழ் படிக்கவே இல்லை, இப்போ தான் நான் தமிழ் படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தமிழில் ஒரு 30க்கு 20 மார்க் எடுக்கிறதுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஃபுல்லாகவே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ 10th புக் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிலதெல்லாம் எழுத்துக்கள் பிறக்கும் இடங்கள்லாம் கேட்டிருக்காங்களே, அது லோயர் லெவலில் இருக்கும். அது எல்லாமே சேர்த்து நான் கவர் பண்ணுறேன். முக்கியமான டாபிக் எல்லாமே மேக்ஸிமம் இதில் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்காங்க. ஓகே, சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. இது யாருடைய பாடல் வரிகள்? இது ஃபுல்லாக கேட்கலனா கூட அன்னை மொழியே அழகு நிறைந்த செழுந்தமிழே யாருடைய பாடல் வரிகள் அப்படின்னு கேட்பாங்க. பெருஞ்சித்திரனார். தென்மொழி தமிழ் செட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யார்? பெருஞ்சித்திரனார் தான். ஸோ இது கேட்டிருக்காங்க, ஆல்ரெடி உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லேயே கேட்டிருக்காங்க. தமிழ் சிட்டு தென்மொழி, தமிழ்னு வருது பாருங்க, தமிழ் சிட்டு தென்மொழி, மொழியும் தமிழ் தான். இதை வச்சே நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கலாம். பெருஞ்சித்திரனாரோட தான் இந்த 2 இதழ்கள். நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? இதுவும் பெருஞ்சித்திரனார் தான். நூறாசிரியம், கனிச்சாறு, என் சுவை என்பது. இது மேட்ச் பண்ணுங்க. இந்த பார்ட்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வருது, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்கங்க. தாள் தாள் அப்படின்னா என்னன்னா, நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி. அதுதான் நெல் தாள், கேழ்வரகு தாள் அப்படின்னு கூட சொல்லி பாருங்க. தண்டு, தண்டுன்னா நம்ம யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், எதுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, கீரை தண்டு, வாழைத்தண்டு இதெல்லாம் சொல்லுவோம். வாழைனாலே தண்டு அது வரும், கீரைக்கும் தண்டு வரும். இது இதோட அடிப்பகுதி. கோல், கோல்னா நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடிப்பகுதி தான் கோல். தூறு, தூறுனா குத்து செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. அப்படி கொத்தா இருக்குது இல்லையா, அதுதான் தூறுனா குத்து செடி, புதர் முதலியவற்றின் அடிப்பகுதி. இதுவும் மேட்ச் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அரும்பு, அரும்புனா என்ன சொல்லுவோம்னா பூவோட தோற்ற நிலை. 1D எங்கே இருக்குன்னு பார்க்கலாம், இங்கே இருக்குது. பூவோட தோற்ற நிலை தான் அரும்பு. அந்த மொக்கா இருக்கு இல்லையா, அதுதான். இந்த நிலைகள் பற்றியே ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தவங்களுக்கு தெரியும். போது அப்படின்னா பூ விரிய தொடங்கும் நிலை, ஸ்டார்ட் ஆகுது இல்லையா விரிய, அதுதான். மலர், அலர் ரெண்டுமே ஒரே நிலை தான். இது 10th புக்கோட கான்செப்ட் படி பூவின் மலர்ந்த நிலை. செம்மல்னா பூ வாடின நிலை. இது ஸ்பெசிஃபிக்காகவும் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லையும் கேட்டிருக்காங்க. பூவோட வாடின நிலைக்கு பெயர் என்னன்னு கொடுத்து இதெல்லாம் ஆப்ஷனாக கொடுத்துருவாங்க. செம்மல் தான் பூவோட வாடின நிலை. இப்போ பார்த்தது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் உண்டு. இந்த டாப்பிக்லேருந்து கேள்விகள் வரும், சரிங்களா? அதனால் இதை பார்த்தலாம். தட்டு அல்லது தட்டை, கம்பு, தட்டை, சோளத்தட்டை. இதோட அடிப்பகுதி தட்டை, தட்டு அப்படி வரும், கம்பு சோளத்துக்கு. கழினா கரும்போட அடிப்பகுதி தான் கழி. கழைனா மூங்கிலோட அடிப்பகுதி. கழைனாலே மூங்கில், அதோட மீனிங்கும் தெரிஞ்சுக்காங்க. மூங்கிலோட அடிப்பகுதி கழை. அடினா புளி, வேம்பு. இந்த புளிய மரம், வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதோட அடிப்பகுதி தான் அடியே. அடி, அடி ஞாபகம் வச்சுருக்காங்க இதை. இந்த பூவின் நிலைகள் சொன்னோம் இல்லையா, இங்கே இருக்கு பாருங்க. இந்த 5 நிலைகள், முக்கியமாக 5 நிலைகள் கொடுத்துருப்பாங்க, இது இருக்குது. அது இல்லாமல் 7 நிலைகள் பூவுக்கு இருக்கணும், இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் பார்த்துருக்கோம். இது கேட்பாங்க, இந்த இலை வகை கேட்பாங்க.
இலைன்னு எதுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புளிய மரத்துல, வேப்ப மரத்துல இருக்கக்கூடிய இலை தான் இலை. சரிங்களா? அந்த மரத்துல இருக்கக்கூடியது இலை. தாள்ன்னு எத சொல்லலாம்? நெல், புல் முதலியவற்றின் இலை. தாள் வந்து நெல், புல்லுக்கு அந்த அடிப்பகுதியும் பார்த்தோம். அதேபோல இலை பகுதியுமே அதுதான். தோகை அப்படின்னா எதுக்கு சொல்லுவோம்னா, சோளம், கரும்பு. அப்ப கிராமத்துலலாம் சோகைன்னு சொல்லுவாங்க. சோகை, கரும்பு சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா? தோகை தான் சோகைன்னு அவங்க மாத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்ப தோகைனா சோளம், கரும்பு. ஓலைங்கிறது தென்னை ஓலை தெரியும். பனைக்கு மட்டைன்னு சொல்றோம்ல, அது தப்பு. பனையும் ஓலை தான். பனைக்கும் ஓலை சொல்லணும், தென்னைக்கும் ஓலை சொல்லணும். சண்டுனா காய்ந்த தாளும் தோகையும் தான் சண்டு. சருகுனா காய்ந்த இலை. இது குழப்பம் இல்ல. அதுபோல இந்த கொழுந்து வகையும் தெரிஞ்சுக்கங்க. துளிர் அல்லது தளிர். நெல்லு, புல்லு இதோட கொழுந்து பகுதிலாம் துளிர் தான் சொல்லுவோம். துளிர்த்து வருது அப்படின்னு கூட சொல்லலாம். முறி அல்லது கொழுந்து. இது வந்து எதுக்குன்னா, புளி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து தான் முறி அல்லது கொழுந்து. குருத்து. இது சொல்லுவோம். சோளத்துலேருந்து வர்றது அந்த குருத்து, கரும்புலேருந்து வர்றதும் குருத்து தான். தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்து. இதுவுமே குருத்து தான். தென்னைக்கும் குருத்து தான். தென்னங்குருத்து, பனைக்குருத்து அப்படிதான் சொல்லி பழகணும். கொழுந்தாடை இது வந்து கேட்டிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்கா இண்டிவிஜுவல் கொஸ்டினே கேட்டிருக்காங்க. கொழுந்தாடைனா கரும்போட இந்த நுனிப்பகுதி தான் கொழுந்தாடை. ஸோ இது எல்லாமே பார்த்துக்கங்க. நீங்க வேணா இந்த லெசன் எடுத்து தனியா படிச்சுக்கங்க. இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மணி வகை வேணா பார்த்தரலாம். கூலம், நெல், புல் இந்த தானியங்களுக்கெல்லாம் கூலம். பயறுனா அவரை, உளுந்து அதெல்லாம் பயிர் வகை தான். கடலைனா வேர்க்கடலை, கொண்டக்கடலை. விதைனா கத்தரி விதை, மிளகாய் முதலியவற்றின் வித்து. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அதுபோல மா, பனைலாம் கொட்டை. தேங்காய்னா தென்னையோட வித்து. முதிரைனா அவரை, துரை முதலிய பயிர்கள். நீங்க புக்ல எக்ஸ்பிளனேஷன் பண்ண டாபிக் ஆல்ரெடி தெளிவா பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு வந்துருங்க. அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர். பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் யார்? ரா. இளங்குமரனார். இளங்குமரனார் தான் திருவள்ளுவர் தவசாலை அமைத்தவர் அல்லூர்ல. அப்புறம் பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவரும் இவர்தான். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யார்? இதுவும் இளங்குமரனார் தான். கொடிக்காத்த குமரன் கொடிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தார் இல்லையா? அது போல இவர் தாய் தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து உயிரே போனாலும் கொடியை விடலை. அது போல இவர் என்ன சொல்றாரு? விழிகளையே இழக்க நேரிட்டால் கூட எதை இழக்கக்கூடாதுன்னு சொல்றாரு? தாய் தமிழனை இழக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ரா. இளங்குமரனார். இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். அதுவும் இவர் தான். இளங்குமரனார் தான் விழிகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார்? ரா. இளங்குமரனார். தமிழுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதை வச்சே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழிசை இயக்கம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. தமிழுக்குன்னு தனித்தமிழ் இயக்கம். தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். தமிழ்னா அவ்வளோ அவர் நல்லா படிச்சிருக்காரு, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதனால தமிழ்னு வரதெல்லாம் தெளிவாக பார்த்துக்காங்க. ஸோ இந்த 2 நூல்களோட ஆசிரியர் ரா. இளங்குமரனார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது? இதுவும் கேட்டிருக்காங்க. மலேசியா. தமிழ் மொழிக்காக. இந்த ஒரு மொழினா அந்த மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தான். ஸோ தமிழ் மொழிக்காக உலகத்திலேயே ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா. இந்த கொஸ்டின் வந்து வந்திருக்கு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் யார்? இது வந்து தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சி. சொல் ஆராய்ச்சி யார் ஃபேமஸ்ன்னு கேட்பாங்க. இதில் உச்சம் தொட்டவர் வந்து இவர் தான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவரும் தேவநேய பாவாணர். இந்த பாவாணர் நூலகம் அமைச்சவர் தான் இளங்குமரனார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இது வந்து உலக தமிழ் கழகம். இதுவும் தேவநேய பாவாணர். தமிழிசை கழகம் அப்படிங்கிற புக்கெல்லாம் எழுதினவர் இளங்குமரனார். அது வந்து குழப்பிக்காதீங்க. ஆனால் உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்தவர் யாருன்னா தேவநேய பாவாணர். சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர். சந்த கவிமணி தமிழழகனார். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போதே பார்த்தோம். ஒரு கொஸ்டின் ஒரு பேரே கொடுக்காம கொடுத்துருந்தாங்க. அதுக்கு ஸ்டார் வந்துச்சு. ஞாபகம் வச்சுருக்கீங்களா தெரியல. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், போட்டுட்ருக்கோம்.
அதில் வந்து ஒரு கொஸ்டின் உண்டு. சந்த கவிமணி தமிழழகனார். இது வந்து ரிதமிக்கா வரும். இதை வச்சே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் யார்? எழில் முதல்வன். இதுவும் கேட்டிருக்காங்க. புதிய உரைநடை என்னும் நூலின் ஆசிரியர் எழில் முதல்வன். இந்த அளபடை எல்லாமே புக்கில் பார்த்தரலாம். அதில் எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு டைரெக்டாகவே புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளோட தான் கொடுப்பாங்க. அதில் பார்க்கலாம். அளபடைனா அளபெடுத்தல். அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படிங்கிறது தான் மீனிங்கு. இதில் வந்து 2 டைப் இருக்குது. உயிரளபடை, ஒற்றளபடை. இது என்னன்னா அந்த இனிய ஓசைக்காக அளபெடுக்கலாம், இல்லைன்னா வந்து உணர்வுக்காக அளபெடுக்கலாம். இதுதான் உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடையில் 3 டைப் இருக்கும். செய்யுளிசை அளபடை. செய்யுளிசை அளபடைனா பார்த்துக்கங்க. செய்யுளில் வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்போம். செய்யுளில் ஓசை குறையுது, அப்போ அதை நிறைவு செய்யறதுக்கு என்ன ஆகுது? நெட்டெழுத்துக்கள் வந்து அளபெடுக்குது, நீண்டு போகுது. அப்படி இருக்கிறது தான் செய்யுளிசை அளபடை. இதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. ஓதல் வேண்டும். மொழி முதல்ல வரலாம், மொழி இடையில வரலாம். உரா குறுநோய். நல்ல படா பறை மொழி இறுதியிலையும் வரலாம். ஸோ இந்த 3ல் தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே. எக்ஸாம்பிளே செய்யுளிசை அளபடைக்கு இதுதான். ஓதல் வேண்டும், உரா குறுநோய், நல்ல படா பறை. புக்கிலேருந்து டைரெக்டாக கேட்டுருவாங்க. இது செய்யுளிசைக்கு இது 3மே ஞாபகம் வச்சுக்காங்க. இன்னிசை அளபடை. இன்னிசைனா செய்யுள் அந்த ஓசை குறையாத இடத்துலையுமே இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது. இப்போ நீங்கள் இன்னிசைக்கு இந்த சவுண்டை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்படி தான் கேட்பாங்க. கெடுப்பதுவும் எடுப்பதுவும் இந்த மாதிரி அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்னிசை அளபடை. அது ஒரு இன்னிசையை ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படின்னு முடிகிறது இன்னிசை. அதுதான் இன்னிசை அளபடை. எக்ஸாம்பிள் மேக்ஸும் இதே தான் கொடுப்பாங்க. சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைனா ஈன்னு வரும் பாருங்க. செய்யுளில் அந்த ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. இதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கன்னா ஈன்னு முடியும். உரணசையி, வரணசையி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஈ சொல். ஈசல் கூட ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு க்ளூக்கு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட அந்த டேர்ம் வருது இல்லையா? ஈசொல்னா ஈசல் மாதிரியே அப்படியே வந்துடும் ஞாபகம். ஸோ வந்துச்சுன்னா சொல்லிசை அளபடை. அப்போ இன்னிசைனா அந்த சவுண்டு வரும். இந்த செய்யுளிசை அளபடைனா இந்த ஓதல் உரார் நல்ல படா இது ஞாபகம் வச்சுக்காங்க. அடுத்து ஒற்றளபடை. இதுவுமே கேட்குறாங்க. இது எல்லாமே ஏதாவது ஒன்று கவர் பண்ணி உங்களுக்கு கொஸ்டின் வந்துடும். இப்போ ஒற்றளபடைனா செய்யுளில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான இன் இதெல்லாம் மெய்யெழுத்து. இந்த 10ம். அப்போ இந்த 10 தான் வரும். அடுத்து அக்கு என்னும் ஆயுத எழுத்து அளபெடுப்பது ஒற்றளபடை. இதே கொடுப்பாங்க எக்ஸாம்பிள். எங்கெங்கிறைவன் 2 இங்கு வந்திருக்கு பாருங்க. அந்த ஒரு ஓசைக்கு தான், வேறு எதுவும் இல்லை. அப்போ இது வந்து ஒற்றளபடை. எங்கெங்கிறைவன் மெய்யெழுத்து வந்து 2ஆ வந்திருக்கு. அது போல் அக்கன்னா பாருங்கள் 2 வந்திருக்கும். எக்கு கிளங்கிய கையராய் இன்னுயிர் அப்படின்னா 2 இடத்துல வருது. அப்போ இது ஓசைக்காக வருது. இது வந்து ஒற்றளபடை. ஒற்றளபடைக்கு இது 2 தான் எக்ஸாம்பிளு. இந்த எக்ஸாம்பிளோட புக்கில் இருக்கிறதே படிச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஸ்டின் அப்படியே வந்தாலும் நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு எழுத்தோ தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது டேஷ் ஆகும். சொல், நெல். இதே கொஸ்டின் வந்து உங்களுக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அதாவது சொல்லுக்கு இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லும் வரும். நெல்னாலும் சொல்னாலும் ஒன்று தான். ஒரு எழுத்தோ தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல் எனப்படும், நெல் எனப்படும். இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? இது வந்து பாரதியார். இந்தியா சுதேசமித்திரன் இந்த இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாரதியார். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. அதாவது தொழிற்பெயர்னா என்ன வரும்? தல்விகுதி வரும். நடத்தல், ஆடுதல், பாடுதல். இந்த தல்விகுதி வந்தாலே தொழிற்பெயர், அது தெரியும். எதிர்மறை தொழிற்பெயர் நடவாமை. நடத்தல்ங்கிறது தொழிற்பெயர்னா எதிர்மறை. நடக்கலைன்னா அதுதான் எதிர்மறை. அப்போ நடவாமை. கொல்லாமை இதுதான் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 2 தான் அதுக்கு மெயினாக அந்த எக்ஸாம்பிள். கொல்லாமை, நடவாமை இதெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர்னா தட்டு, உரை. இந்த விகுதி இருக்காது.
இந்த விகுதி, தல்விகுதி இது போல விகுதி இல்லாம அப்படியே வந்து மீனிங் குடுத்துச்சுன்னா, அதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். இங்க பாருங்க, தட்டு, உரை. விகுதி கிடையாது. ஜஸ்ட் அந்த டேர்மே வந்து மீனிங் குடுக்கும். இப்படி இருந்தா முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இது. இது வந்து பெருன்னு வந்திருக்கும். இப்ப என்னவா மாறிடுச்சு? பேரு. இந்த ஃபர்ஸ்ட்டு வேர்ட் இருக்கு இல்லையா? அது வந்து ஃபர்ஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லையா? அது வந்து திரிஞ்சிடுது. அப்ப பே என்னவா மாறிடுச்சு? பேன்னு மாறிடுச்சு. அதான் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். அதுதான் பேரு. வினையால் அணையும் பெயர் வந்தவர், சென்றவர் இதெல்லாம் மாரி வர் அப்படி வரும். இப்படி வந்துச்சுனாலே அது என்னது? வினையால் அணையும் பெயர். இதுதான் வந்து மெயினான இலக்கணம். இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை. இதுவும் வந்து கொஸ்டின் வந்திருக்கு. அடிக்கடி கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் டெட்லையுமே வந்திருக்கு. மணி வகை. இது புக் பேக் கொஸ்டின். இது வரும். வேர்க்கடலைலாம் அது என்னன்னு சொல்லுவோம்? மணி வகைன்னு சொல்லுவோம். மிளகாய் விதை, மாங்கொட்டை இது எல்லாமே என்னது? இந்த பயிர் வகை எல்லாமே மணி வகை. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் ஒரு ஒற்றுமைப்படுத்தியிருப்பாரு. அதில் வணிக கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும் மெத்த வணிகலன் சொல்லியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு பற்றிய கூற்றுகளில் எது சரி? முல்லைப்பாட்டு பற்றி ஃபுல்லாகவே வருது. இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டுமே படிச்சுக்காங்க. தெளிவாக படிங்க. முல்லைப்பாட்டு 10 பாட்டு நூல்கள் ஒன்று. இது 103 அடிகளை கொண்டது. இது ஞாபகம் வச்சுக்காங்க. இதில் எல்லாமே சரியான பாயிண்ட் தான். நான் சொல்லிடுறேன் அப்படியே. 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை கொண்டது வரும்? 103 அடிகளை கொண்டது. முல்லைப்பாட்டு எந்த பாவால் இயற்றப்பட்டது? ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. ஆசிரியப்பா தான். முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இப்படியும் கேட்கலாம். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எதுன்னு கேட்டாலும் முல்லைப்பாட்டு தான். இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணிகனார் மகனார் நப்புதனார். முல்லைப்பாட்டு மேட்ச்லையும் கேட்பாங்க. நப்புதனார்னு சிங்களாவும் வந்துடும் கொஸ்டின். நப்புதனார். காட்டில் பூதம் இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முல்லை தான் காடு. காடு சார்ந்த இடம்னாலே முல்லை. அப்போ காட்டில் என்ன இருக்குது? பூதம் இருக்குது. நப்புதனார். தவறானது எது? இங்கே கொடுத்துருக்கிறதுல தவறானது எது? இதில் வந்து தவறானது இது ரெண்டும் தான். சரியானது பார்த்தலாம். வவ்வல்னா உயிர் எழுத்து. சரி. கான்சனன்ட் மெய் எழுத்து. கலைச்சொல் ஒன்று கேட்பாங்க. ஹோமோனா என்ன? ஒரே மாதிரி. அதான் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல்னா ஒரு மொழி. மோனோனாலே ஒன்று, லிங்குவல்னா மொழி, ஒரு மொழி. இதில் வந்து மாற்றிருக்கு அப்படியே. கான்வர்சேஷன் 2 பேர் சேர்ந்து பேசினா கான்வர்சேஷன், அதான் உரையாடல். டிஸ்கஷன்னா நிறைய பேர் சேர்ந்து கலந்து உரையாடல். சரிங்களா? நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணால் அது கலந்து உரையாடல். 2 பேர் பேசினா உரையாடல். இது ஜஸ்ட் மாற்றிருக்கு. அதனால தான் இது தவறானது. இதில் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் டேஷ் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இதில் திருவெம்பாவை, திருப்பாவை இது ரெண்டுமே வந்து அவங்களோட தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். திருவெம்பாவை, திருப்பாவை இதுவும் கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். இது வந்து முக்கியமான கேள்வி. டெட்லையும் ஒரு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. திருவெம்பாவை, திருப்பாவை. அப்புறம் திருவெம்பாவை இயற்றியவர் யார்? இது கேட்டிருந்தாங்க உங்கள் டெட் எக்ஸாமில். மாணிக்க வாசகர். இதை மேட்ச் பண்ணுங்க. இதெல்லாமே மீனிங், சொல்லும் பொருளும். அப்படியே சொல்லிடுறேன். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம். நேமினா சக்கரம். கோடு அப்படின்னா மலை. விருச்சி நற்சொல். விரிச்சு கேட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, இது சம்மந்தமான கொஸ்டின் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. விரிச்சினாலே நற்சொல். தலைவிக்கிட்ட வந்து உங்கள் தலைவர் சீக்கிரமாக வந்துடுவார் அப்படின்னு வந்து முதுப்பெண்டிர் சொல்லுவாங்க. யார் வந்து இதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க ஒரு கொஸ்டின் பேப்பரில். முதுப்பெண்டிர் தான் சொல்லுவாங்க. அவங்க போகும்போது ஒரு பெண் வந்து கண்ணுக்குட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. குளிரில் கண்ணுக்குட்டி நடுங்கிட்டு இருக்கும். உங்கள் தாயை கூப்பிட போயிட்டுருக்காங்க ஆளுங்க, வந்துடுவாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க, நீ வந்து வருத்தப்படாதன்னு அந்த பொண்ணு அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த சொல்ல கேட்டுட்டு போயிட்டு தான் முதுப்பெண்டிர் தலைவிக்கிட்ட என்ன சொல்லுவாங்க? தலைவர் சீக்கிரமாக வந்துடுவாங்க, நாங்கள் விரிச்சு கேட்டோம், இந்த நற்சொல் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஸ்டோரி. நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு மீனிங் வந்து இப்போ நான் சொன்னது தான் தெரிஞ்சுக்காங்க. ஜூம் பண்ணால் உங்களுக்கு கஷ்டமாக வேணால் பார்த்துக்கோங்க.
உலகம் நனந்தலைனாக அகன்ற, நேமினா சக்கரம், கோடுனா மலை, விரிச்சுனா நற்சொல். இது வந்து இலக்கணம். இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க. இந்த மூதூர், மூதுனா பண்பு தொகை, பிரிச்சா முதுமை ப்ளஸ் ஊர் அப்படின்னு வரும். இதுதான் வந்து மூதூர். இந்த மை விகுதி வர்றது, சில பண்பை உணர்த்துறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பண்பு தொகை. உருத்தொயர் வினைத்தொகை, உருகின்ற தொயர், இந்த 3 காலத்துக்குமே மறைஞ்சு அப்படி வரும், அது வினைத்தொகை. கை தொழுது, இது அப்படியே கேட்டிருந்தாங்க. இந்த கை தொழுது வந்து என்ன டைப் ஆஃப் வேற்றுமை தொகைன்னு கேட்டிருந்தாங்க. 3ஆம் வேற்றுமை தொகை என்னன்னா கையினால் தொழுது அப்படின்னு வந்திருக்கணும். அப்போ ஆள் அப்படிங்கிறது அந்த இடத்துல மறைஞ்சு வருது. தொகைனா தெரிஞ்சுக்கங்க, அது மறைஞ்சு வரும், அந்த மீனிங் அந்த டேர்ம் எல்லாம் மறைஞ்சு வரும். அப்படி இருந்தால் தொகை. வெளிப்படையாக தெரிஞ்சிச்சுன்னா தொடர்னு வந்துடும். இந்த மாதிரி மறைஞ்சு வந்துச்சுன்னா, இப்போ ஆளுங்கிறது மறைஞ்சு தானே வருது, அப்போ அது தொகையில் தான் வரும். 3ஆம் வேற்றுமை தொகை. தடக்கை உரிச்சொற்றொடர், உரிச்சொல் தொடர் சொல்லலாம், உரிச்சொற்றொடர்னு சொல்லலாம். இதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தலாம். தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. 6 வகைப்படும். இந்த டாபிக் நல்லா தெளிவாக தெரியும்னா நீங்கள் இந்த டெஃபினேஷன் கேட்க வேணாம், நீங்கள் அடுத்த கொஸ்டினுக்கு போயிடுங்க. தெரியாதவங்க வேணால் தெரிஞ்சுக்காங்க. இதில் வந்து வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை, இது போல் 6. வேற்றுமை தொகைனா இந்த வேற்றுமை தொகையிலே 8 வகைப்படும். சரிங்களா? அந்த முதல் கடைசி இதுக்கெல்லாம் வேற்றுமை உருபு இருக்காது, நடுவில் இருக்கிறதுக்கு தான் வேற்றுமை உருபு இருக்கும். அதுவே அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ மதுரை சென்றான்னா மதுரைக்கு சென்றான்னு வந்திருக்கணும். கூங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. கூ என்னும் வேற்றுமை உருபு இல்லை, அது தொக்கி நின்று பொருளை உணர்த்துகிறது. வெளிப்படையாக வராது, தொக்கி தான் நிற்கும், உள்ள மறைஞ்சிருக்கும். மறைஞ்சு இருந்தால் தான் அது தொகையே. வெளிப்படையாக வந்தால் தொகையில் வராது. ஸோ இந்த ஐ, ஆள், கூ, இன், அது, கண் ஆகியவற்று ஒன்று மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை. இந்த ஐ, ஆள், கூ, இன், அது, கண் இருக்கு இல்லையா, இது வரிசையாக எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டை விட்டுருங்க, 8ஆவது விட்டுருங்க. இதில் 2ஆவது வேற்றுமை தொகை, 3ஆவது வேற்றுமை தொகை, 4, 5, 6, 7 இப்படி தான் எழுதிக்கணும். ஐயாளுக்கும் இன்னதுக்கன் மனப்பாடம் பண்ணிக்காங்க. 2லேருந்து 7 வரைக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை தொகையோட உருபு தான் இது. இது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர் பாகன் இருக்கு பாருங்க, இது எப்படி வந்திருக்கணும், தேரை ஓட்டும் பாகன். இதில் ஓட்டுங்கிறது மறைஞ்சே வந்திருக்கு. உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேர் ஐங்கிறது உருபு, 2ஆம் வேற்றுமை உருபு. இப்போ பார்த்தோம் இல்லையா, ஐ, ஆள், கூ, இன்னதுக்கன் ஃபஸ்ட்டு விட்டணும்னு சொன்னோம் இல்லையா, ஐ வந்து 2ஆம் வேற்றுமை உருபு. இந்த உருபு மறைஞ்சிருக்கு, தேரையும் நாங்கள் கொடுக்கல. ஓட்டும் பாகன், ஓட்டுங்கிறது மறைஞ்சிருக்கு. இது வந்து பயன், உருபால வரக்கூடிய அந்த பயன். இது ரெண்டுமே மறைஞ்சு வருது. அதனால தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தேரை ஓட்டும் பாகன் ரெண்டும் மறைஞ்சு வந்துச்சுன்னா இப்படி அது வந்து உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டுன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தமிழுக்கு செய்யும் தொண்டு. கூங்கிறது என்னது, 4ஆம் வேற்றுமை உருபு. அந்த ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு போட்டு வச்சுக்காங்க. 4ஆம் வேற்றுமை உருபு தான் கூ. இதுவும் மறைஞ்சிருச்சு, செய்யும் மறைஞ்சிருச்சு. தமிழ் தொண்டு தானே கொடுத்துருக்காங்க, அப்போ செய்யவும் மறைஞ்சிருச்சு. இதுவும் என்ன வந்துடும்னா உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. தமிழ் தொண்டு. இதுவும் அடுத்த எக்ஸாம்பிள். இதே கூட கேட்டுருவாங்க, அதுக்காக தான் நான் திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். வினைத்தொகை, வினைத்தொகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. அதாவது காலம் காட்டுகின்ற இடைநிலை மறைஞ்சுதான் இருக்கும். இப்போ வீசு தென்றல்ங்கிறது வீசுகின்ற தென்றல், வீசிய தென்றல் எப்படி வேணா வரும், ஆனால் அது மறைஞ்சிருக்கு. அந்த இடைநிலை மறைஞ்சிருக்கு. வீசுகின்ற, இப்போ கின்ற அங்கே இல்லை, அது மறைஞ்சிருக்கு. பெயரச்ச விகுதியும் மறைந்து நிற்க. ஏன்னா பெயரச்ச விகுதி வரும், அந்த வீசுகின்ற போட்டால் பெயரச்ச விகுதி வரும், அதுவும் மறைஞ்சிருக்கு. வினை பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து, வினை பகுதினா வீசுங்கிறது வினை, தென்றல் அப்படிங்கிறது பெயர். சரிங்களா? அப்போ வினைப்பகுதியை தொடர்ந்து என்ன வருது, பெயர் வருது. இது போல் இருந்தால் அது வந்து வினைத்தொகை. சிம்பிளாக சொல்கிறேன், இந்த கொஸ்டினுக்கு இவ்வளோ நீங்கள் டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெஃபினேஷன் கொடுத்து இது என்ன தொகைன்னு கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. ஆனால் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா வீசு தென்றல்னா 3 காலத்துக்கும் அப்படி மறைஞ்சு சொல்லலாம். வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீச போகும் தென்றல் அப்படி கூட வரும். அப்போ அது வினைத்தொகை. கொள்களிறு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொல்லும் களிறு 3 காலத்துக்கும் மறைஞ்சு வருது. இது முக்காலத்திற்கும் பொருந்துபடி விரிந்து பொருள் தரும், ஆனால் மறைஞ்சு வரும். சரிங்களா? இப்படி இருந்தாலே அது வந்து வினைத்தொகை. அந்த வேர்டு சொல்லி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
அதுபோல் வினைப்பகுதிக்கு அடுத்து பெயர் சொல் வரும். அதில் பண்புத்தொகை இதுதான் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இப்போ செங்காந்தல்னா செம்மையாகிய காந்தல். இப்போ முதுனா முதுமை ப்ளஸ் ஊர் சொன்னோம் இல்லையா, இந்த மை விகுதி வந்தாலும் பண்புத்தொகை தான். அதுபோல் நிறம், வடிவம், சுவை, அளவு இது எல்லாத்தையுமே உணர்த்துது என்னென்ன இருக்குன்னா பண்பு தான். அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கு இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது. இந்த ஆகிய, ஆன இதெல்லாம் பண்பு உருபுகள், இதுவும் மறைஞ்சு வர்றது தான் பண்பு தொகை. இப்போ செம்மைனா செம்மையாகிய மறைஞ்சு வருதா, வட்டத்தொட்டி வட்டமான, ஆன மறைஞ்சு வருதா, இது போல் மறைஞ்சு வந்தால் தான் தொகை. அப்போ வட்டத்தொட்டினா வட்டமான தொட்டின்னு வந்திருக்கணும், அப்போ அது பண்பு தொகை. வட்டம்னு இதையும் கொடுத்துருக்கு, அதாவது அந்த வடிவமும் வருது. செங்காந்தல்னா அந்த அதோட பண்பு, ஏதோ ஒரு பண்பு உணர்த்துது, நிறம் செம்மையான அப்படின்னு. இன்மொழி இனிமையான மொழி, சுவை இது மாதிரி வந்துச்சுன்னா அது எல்லாமே பண்பு தொகை தான். இருபெயரட்டு பண்பு தொகை இது ரொம்ப ஈஸி. அதாவது சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும். மார்கழி திங்கள், திங்கள்னால என்னது மாதம் தான், அதில் மார்கழி மாதம் இது வந்து பொது பெயர், இது வந்து சிறப்பு பெயர். திங்கள்ங்கிற மாதங்களில் ஒன்று தான் வந்து இந்த மார்கழி மாதம். அப்போ இது வந்து பொதுவான பெயர், இது சிறப்பு பெயர். இது ரெண்டும் சேர்ந்து வந்துச்சு. இப்போ இந்த ஆகியங்கிற உருபு வந்து தொக்கியிருக்கும், மார்கழி ஆகிய திங்கள்னு வந்திருக்கணும். ஆகிய மிஸ் ஆகுது இல்லையா, இப்படி வந்துச்சுன்னா இரு பெயரட்டு பண்பு தொகை. ரெண்டும் ஒரே மாதிரி வரும் இரு பெயரட்டுனா. இப்போ சாரை பாம்பு, பாம்பு பொதுவான பெயர், சாரை பாம்புங்கிறது அதில் ஸ்பெசிஃபிக்கான பாம்பு சிறப்பு பெயர். இது போக இது போல் வந்துச்சுன்னா இரு பெயரட்டு பண்பு தொகை. ஓமை தொகை, ஓமைக்கும் பொருளுக்கும் இடையில் ஓமை உருவு மறைந்து வருவது, அது வந்து ஓமை தொகை. இங்கே எக்ஸாம்பிள் இருக்கும் பாருங்க. இப்போ மலர்கை, மலர் போன்ற கை, போன்றன்னு வந்திருக்கணும். மலர்னா ஓமை, கைனா ஓமேயம், பொருள் இடையே போன்ற என்னும் ஓம உருவு மறைந்து வந்துள்ளது. மலர் போன்ற கை, கயல் விழி கொடுப்பாங்க, கயல் போன்ற விழி. ஸோ இப்படிலாம் வந்துச்சு அப்படின்னாலே அது எதில் வந்துடும் உங்களுக்கு, ஓமை தொகை. போன்ற அதுதான். உண்மை தொகை, உண்மை தொகைனா தெளிவாக தெரிஞ்சுக்காங்க, இந்த அப்படிங்கிற வேர்டே வந்து மறைஞ்சு வரும். ரெண்டு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் மறைந்து வருவது. இப்போ அண்ணன் தம்பி கொடுத்துருக்காங்க, தாய் சேய் கொடுத்துருக்காங்க. அண்ணனும் தம்பியும் வந்து இடையிலையும் மறையுது இறுதியிலையும் மறையுது. இது போல் மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. தொகைனா மறைஞ்சு வருது, மறைஞ்சு வந்தால் உண்மை தொகை. அவ்வளோதான், மீனிங் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. அண்ணன் தம்பி தாய் சேய் இப்படின்னா உண்மை தொகை. இதுவே வந்து அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் வந்து வெளிப்படையாக திரும்ப திரும்ப வந்துச்சுன்னா அது எண்ணுண்மை. அதையும் சொல்லிடுறேன், அண்ணனும் தம்பியும்னு வந்தால் எண்ணுண்மை, ஆனால் அண்ணன் தம்பின்னு மறைஞ்சிருச்சுன்னா தான் அது உண்மை தொகை. தெளிவாக படிச்சுக்காங்க. அன்மொழி தொகை இது வந்து வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை, உண்மை ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தருவது அன்மொழி தொகை. இதில் வேற்றுமை, வினை, பண்பு, ஓமை இத்தனை தொகை பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து ஆகிய தொகைநிலை தொடர்களில் உருபுகளும் அவை அல்லாத வேறு சொற்கள், இது இல்லாத வேறு சொற்களும் மறைந்து நின்று பொருள் தந்தால் அது அன்மொழி தொகை. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சிவப்பு சட்டை பேசினா முறுக்கு மீசை வந்தார், அவங்க போட்டிருக்க சட்டையை வச்சு அவங்களோட மீசை அது போல் வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது. சரிங்களா, சிவப்பு சட்டை பேசினால் முறுக்கு மீசை வந்தாலும் அன்மொழி தொகை. இப்போ செக் பண்ணி வேணால் பாருங்கள், தவறானது எது? இதில் தவறானது எது? மலர்கை, அன்மொழி தொகைன்னு வந்திருக்கு. இதுக்கு பெரிய மீசை சிரித்தார், முறுக்கு மீசை வந்தார் அப்படி இருந்தால் தான் அன்மொழி தொகை. மலர் போன்ற கை, போன்ற ஓமை, சரிங்களா, அந்த ஓமை தொகை வந்திருக்கணும், அது வரலை. ஸோ இதெல்லாம் கரெக்டு. செங்காந்தல் வட்டத்தொட்டி பண்புத்தொகை, மார்கழி திங்கள் சாரை பாம்பு இரு பெயரட்டு பண்புத்தொகை, அண்ணன் தம்பி தாய்சை உண்மை தொகை, இது கரெக்டு. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் யார்? ஔவையார். இது ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வரும்போது நான் சொல்லியிருக்கேன், மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னவர் ஔவையார். அதிவீரராம பாண்டியர் பற்றிய கூற்றுகளில் எது சரி? இது அப்படியே பார்த்தலாம். இது வந்து எல்லாமே சரி. அதிவீரராம பாண்டியர் இயற்றிய நூல் வந்து காசி காண்டம், காசி காண்டம். இவரின் மற்றொரு நூலான வெற்றி வேர்க்கை, நருந்தொகை, அதுக்கு ரெண்டு பேர், வெற்றி வேர்க்கை என்று அழைக்கப்படும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. இப்போ நருந்தொகை வந்து என்னென்னு அழைக்கப்படுதுன்னு கேட்கலாம். வெற்றி வேர்க்கை. சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் இவருக்கு உண்டு.
இவரோட பட்டப்பெயர் என்ன? அதிவீரராம பாண்டியருக்கு சீவலமாறன். நைடதம், லிங்கபுராணம், வாயு சம்கிதை, திருக்குறுவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியன இவர் இயற்றிய நூல்கள். எல்லாமே படிச்சுக்காங்க. 10 பாட்டு நூல்கள் ஒன்று மலைபடுகடாம். எத்தனை அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது? இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. இதோட அடிகள் எண்ணிக்கை கேட்டிருந்தாங்க. 583 அடிகள். 10 பாட்டு நூல்களை ஒன்று தான் மலைபடுகடாம். இதோட இன்னொரு பேர் கூத்தராற்றுப்படை. மலைபடுகடாம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. இப்படியே கேள்வி வந்திருக்கு. கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. இது மொத்தம் எத்தனை அடிகளை கொண்டது? 583 அடிகளை கொண்டது. இந்த மலைபடுகடாம் நூலோட ஆசிரியர் யார்? பெருங்கௌசிகனார். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் பெருங்கௌசிகனார். கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் யார்? ராஜநாராயணன். கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற இந்த கதையோட ஆசிரியர் ராஜநாராயணன். இதுவும் கேட்டிருக்காங்க. தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்கலாம். தொகாநிலை தொடர் அப்படின்னா டெஃபினேஷன் பார்த்துக்கங்க. ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது. இப்போ இது ஒரு தொடர். காற்று வீசியது. இப்போ 2 சொல் இருக்கு. காற்று வீசியதுன்னு இருக்கு. இதுக்கு இடையில சொல்லும் வரல, உருவும் வரல, எதுவுமே மறைஞ்சுலாம் வரல. ஆனால் வெளிப்படையாகவே இதுக்கு மீனிங் நமக்கு புரியுது. காற்று வீசியது இப்படி வந்துச்சுன்னா தொகாநிலை தொடர்கள். இந்த தொகாநிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 9 வகைப்படும். இதுவும் கொஸ்டினாக வரும். தொகைநிலை 6 வகைப்படும். தொகாநிலை 9 வகைப்படும். இதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எழுவாய் தொடர். இதுவுமே கேட்டிருக்காங்க. இதே எக்ஸாம்பிள் தான் வரும். அதாவது எழுவாய்னா இந்த பெயர் வருது பாருங்க. இனியன், காவிரி, பேருந்து இதெல்லாம் என்னது? பெயர் தானே. அதெல்லாம் எழுவாய் தான். இந்த எழுவாயோட பெயர், வினை, வினா இந்த 3ல் ஏதாவது ஒன்று பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர். இங்கே இருக்கு பாருங்க. கவிஞர் என்னது? பெயர். இது ஒரு பெயர், எழுவாய்னு சொல்லுவோம். இப்போ இந்த இனியன் கவிஞர் இந்த எழுவாயோட பெயர் வந்தால் அதுவும் எழுவாய் தொடர் தான். காவிரிங்கிற எழுவாயோட பாய்ந்தது அப்படிங்கிற வினை வந்துச்சுன்னா அதுவும் எழுவாய் தொடர் தான். பேருந்துங்கிற எழுவாயோட வருமா அப்படிங்கிற வினா, வருமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா, அப்போ வினா. இது எல்லாம் சேர்ந்து இப்படி தனித்தனியாக வந்தாலும் சரி, இப்படி வந்துச்சு அப்படின்னா அது என்னென்னா எழுவாய் தொடர். இதே எக்ஸாம்பிள் தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனியன் கவிஞர், காவிரி பாய்ந்தது, பேருந்து வருமா, இதெல்லாம் எழுவாய் தொடர். அடுத்து செகண்ட் என்னன்னு பார்க்கலாம். விழித்தொடர். விழினாலே அழைத்தல். சரிங்களா? விழியுடன் வினை தொடர்வது. விழினா என்ன சொன்ன? அழைக்கிறது. நண்பா அப்படின்னு ஒருத்தவங்களை கூப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். அழைக்கிறோன்னு அர்த்தம். நண்பா அப்படின்னு கூப்பிட்றோம். அப்போ இந்த நண்பாவோட வினை தொடர்வது எழுது. நண்பா எழுது. ஒரு விழியுடன் வினை தொடர்வது தான் விழித்தொடர். ஏன் நான் டெஃபினேஷனுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சொல்லிட்டு இருக்கேன்னா, நீங்கள் ஆன்சர் கொடுத்தா எழுதிடுவீங்க. நண்பா எழுதுங்கிறது விழித்தொடர் எழுதிடுவீங்க. ஆனால் உங்களுக்கு டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும், டெட் எக்ஸாம், பிஜிடிஆர்பிலாம் இந்த எக்ஸ்ப்ளனேஷனே கேட்டுறாங்க. இப்போ என்ன கேட்டுருவாங்கன்னா, விழியுடன் வினை தொடர்வது என்ன? இது விழின் பேர் இருக்குது, அப்போ விழித்தொடர் எழுதிடுவீங்க. மற்றதுக்கெல்லாம் டெஃபினேஷன் கேட்குறாங்க. அதுக்காக தான் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். மனசில் பதிஞ்சு வச்சுக்காங்க. ஸோ விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். நண்பா எழுதுங்கிறது இதுக்கு எக்ஸாம்பிள். 3வது பார்த்தீங்கன்னா வினை முற்று தொடர். வினை முற்றுனாலே உங்களுக்கு தெரியும், அது முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாடினால் அப்படிங்கிறது வினை முற்று பெற்றுச்சு. ஆடினால் முடிஞ்சிருச்சு. அப்போ பாடினால் கண்ணகி. ஒரு வினை முற்றோட ஒரு பெயர் தொடர்வது. வினைமுற்று தொடர்னா ஒரு வினைமுற்றோட ஒரு பெயர் தொடர்வது. கண்ணகிங்கிறது பேர். பாடினால் கண்ணகி. அப்போ இது என்னது? வினைமுற்று தொடர். இந்த பாடினால் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். டெஃபினேஷன் தான் இதோட ஒரு பெயர் தொடர்வதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். பாடினால்னாலே வினைமுற்று தொடர் தான். பெயரெச்ச தொடர். பெயரெச்சம் அப்படின்னா இந்த வேர்டை பிரிச்சிங்கன்னா கேட்ட பாடல் இருக்கு இல்லையா, இந்த கேட்ட ஆன்னு முடியும். இது க்ளூ. பெயரெச்சம் ஆன்னு முடியும். அப்போ இதுக்கு டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. கேட்டங்கிறது ஒரு வினை தான். இப்போ பாடினால், ஆடினால் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது வினை தானே, முற்று பெற்ற வினை. ஆனால் முற்று பெறாதுன்னா கேட்டன்னு நிற்கும். இந்த முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல். இந்த முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரெச்ச தொடர். ஆனால் க்ளூ படி ஞாபகம், அந்த கேட்ட பிரித்தா உங்களுக்கு ஆன் வரும். ஆ சவுண்ட் வந்தால் பெயரெச்ச தொடர். வினையெச்ச தொடர். இப்போ முன்னாடியே க்ளூ சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு எழுத்து இருக்கு இல்லையா, அது ஈ இல்லைன்னா ஊ இப்படி வந்துச்சுன்னா, பாடி ஈ தானே முடியுது சவுண்டு. அப்போ ஊ அப்படி சவுண்ட் வந்தாலும் வினையெச்ச தொடர் தான்.
இது க்ளூக்கு. டெஃபினேஷன் பார்த்துக்கலாம். முற்று பெறாத வினை. இந்த பாடிங்கிறது முற்று பெறாத வினை தான். வினை சொல்லை கொண்டு முடிவது. மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது என்னது? வினை சொல். இதே முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சா அது பெயரெச்சம். இதே முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிஞ்சா அது வினையெச்சம். பாடி மகிழ்ந்தனர். இதான் வினையெச்ச தொடர். வேற்றுமை தொடர். வேற்றுமை தொகை தெரியும். இந்த 8 வேற்றுமை தொகை பார்த்தோம் இல்லையா? அது தொகைனா என்ன சொன்னேன்? அந்த எழுத்து மறைஞ்சு வரும். இப்போ ஐ அப்படிங்கிறது மறைஞ்சு வந்தா தொகை, அதுவே வெளிப்படையாக வந்தா தொடர். இதுதாங்க டிஃப்ரென்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ வேற்றுமை தொடருக்கும் வேற்றுமை தொகைக்கும் உள்ள வித்தியாசம், தொகை அந்த எழுத்து உருபு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு வேற்றுமை தொகைக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த உருபு இருக்கு இல்லையா? மறைஞ்சு வரும். இங்கே அந்த உருபு வெளிப்படையாக வரும். வெளிப்படையாக வந்தால் அது தொடர். கட்டுரையை படித்தால் ஐ வந்திருக்கு. 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்திருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக பொருளை உணர்த்துகிறது. அப்போ 2ஆம் வேற்றுமை தொடர்னு இதை குறிக்கணும். ஏன்னா ஐ தான் வெளிப்படையாக வந்துருச்சு. அன்பால் கட்டினார். ஆள்ங்கிறது என்னது? 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அப்போ இதுக்கு அன்பால் கட்டினார் கொடுத்தா நீங்கள் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் தான் எழுதணும். ஏன்னா ஆளுங்கிறது என்னது? வெளிப்படையாக வந்துருச்சு. அறிஞருக்கு பொன்னாடை. கூங்கிறது வந்துருச்சு. 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல் தொடர். இடைச்சொல். இப்போ இடை அப்படின்னா இந்த மற்ற இருக்கு பார்த்தீங்களா? இது மற்றும் அது அப்படி தானே சொல்லுவோம். ஏதாவது ஒன்று சேர்க்கும்போது மற்றும்னு சேர்த்துப்போம். அது என்ன? இடையில வரக்கூடிய சொல் தான். இந்த அண்டு மாதிரி மற்றும் இவை மற்றும் அவை அப்பெல்லாம் சொல்லும்போது மற்றும்ங்கிறது இடைச்சொல். இந்த இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ எது வேணா வரலாம். பெயர் தான் வரணும், வினை தான் வரணும்ல. பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர். மற்றொன்றுன்னு இருக்கு. மற்று ப்ளஸ் ஒன்று. மற்றுங்கிறது இடைச்சொல், ஒன்றுங்கிறது ஒரு சொல். இது ரெண்டும் சேர்ந்து தருது. அப்போ மற்றொன்றுங்கிறது என்னது? இடைச்சொல் தொடர். அடுத்தது உரிச்சொல் தொடர். உரிச்சொல்லுக்கு உரிச்சொல்னு இருக்கு. என்னென்ன உரிச்சொல்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த உரிச்சொல்லோட பெயரோ வினையோ அதான் டெஃபினேஷன். அதான் உரிச்சொல் தொடர். இடைச்சொல்லோட பெயரோ வினையோ வந்தால் இடைச்சொல் தொடர். உரிச்சொல்லோட பெயரோ வினையோ வந்தால் உரிச்சொல் தொடர். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா, இந்த உரிச்சொல்ல சால சிறந்தது. சாலங்கிறது உரிச்சொல். அதனை தொடர்ந்து சிறந்ததுன்னு வந்திருக்கு. அப்போ சால சிறந்ததுன்னா உரிச்சொல் தொடர். அது போல் என்னெல்லாம் வரும்னா உருன்னு வரும். உரு, தவ, நனி, கூர், கழி இது எல்லாமே உரிச்சொல் தான். சால, உரு, தவ, நனி, கூர், கழி வந்துச்சுனாலே அது உரிச்சொல் தொடர். அடுக்கு தொடர். ஒரு சொல் 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர். இங்கே இருக்கு பாருங்க. வருக, வருக, வருக. ஆனால் அடுக்கு தொடருக்கு இரட்டை கிளவிக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இரட்டை கிளவினா சட சட. இந்த சட சடவை நீங்கள் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு மீனிங் வராது. சடன்னு ஒரு மீனிங் கிடையாது. அதுதான் இரட்டை கிளவி. இந்த பாட்டில் கூட வரும் பாருங்க. பிரித்தால் பொருள் தராது இரட்டை கிளவின்னு. அப்போ இது இரட்டை கிளவி. ஆனால் அடுக்கு தொடர்னா பிரித்தா பொருள் தரும். வருக வருக வருகன்னு இருக்காங்க. ஒரு வருக எடுத்தால் பொருள் வரும் வருகன்னு அர்த்தம். இப்படி வந்தால் அடுக்கி வந்தால் பொருளும் புரியும். அப்படி வந்தால் அடுக்கு தொடர். ஒரு சொல் திரும்ப திரும்ப வரும். அதுதான் அடுக்கு தொடர். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்காங்க. இப்போ நம்ம இதுலேருந்து சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கேள்விக்கு நீங்களே ஆன்சர் மேட்ச் பண்ணி பாருங்கள். இதற்கான விடை இ. அடுக்கு தொடர். வருக 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 சேம் எக்ஸாம்பிள் தான். உரிச்சொல் தொடர் என்ன வரும்? சால சிறந்தது. சாலங்கிற வேர்டு வருது பாருங்க. அப்போ உரிச்சொல் தொடர். வினை எச்ச தொடர். வினை எச்ச தொடர்னா பாடி. ஈ வருதா? ஈ ஊ வந்தால் என்ன வரும்னா வினை எச்ச தொடர். பெயர் எச்ச தொடர். கேட்ட ஆ முடியுதா? அப்படி வந்தாலே பெயர் எச்ச தொடர். தவறானது எது? இதில் தவறானது எது? இது சிங்கிள் கொஸ்டினில் கேட்டுருவாங்க. நான் மேட்சாக கொடுத்துருக்கேன். இது கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி டெட் எக்ஸாமே கேட்டிருக்காங்க. தெளிவாக படிச்சுக்கலாம். செவ்விலக்கியம் இது கிளாசிக்கல் லிட்ரேச்சர். இது சரிதான். காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர். இதுவும் சரிதான். பக்தி இலக்கியம் டிவோஷனல் லிட்ரேச்சர் சரி. பண்டைய இலக்கியம்னா ஓல்டு கிடையாது, ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்னு வரும். ஸோ இதுதான் தவறானது. சரியானது எது? இல்லை எல்லாமே சரிதான். வட்டார இலக்கியம் ரீஜியனல் லிட்ரேச்சர். ரீஜியனாலே வட்டாரம். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோக் டான்ஸ் சொல்லுவாங்கள்ல, நாட்டுப்புற டான்ஸ் அதுதான் ஃபோக்கு. நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். நவீனனாலே மாடர்ன், லிட்ரேச்சர்னாலே இலக்கியம். இந்த 3 டேர்ம் மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இது கேட்கலாம்.
இதை மேட்ச் பண்ணுங்க. பெருமாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார். நீதிவெண்பா, செய்குத்தம்பி பாவலர். பரிபாடல், கீரந்தையார். திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். இப்போ நடந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த பரிபாடல், திருவிளையாடற் புராணம் இதெல்லாம் வந்திருந்தது. இங்கே வந்து பரிபாடல்னா கீரந்தையார். தவறானது எது? இந்த 4 தான் தவறானது. விசும்புனா வானம். விசும்பு ஒரு டிஎன் தமிழ் கொஸ்டின் பேப்பர்லேயே கேட்டிருந்தாங்க, லாங்குவேஜ் பேப்பர்லேயே தெரிஞ்சுக்கங்க. விசும்பு அப்படின்னா வானம், சரியான விடை. ஊழினா யுகம், ஊழ்னா முறை. தன்பெயல், தன்பெயல்னா குளிர்ந்த காற்று கிடையாது, தன்பெயல்னா குளிர்ந்த மழை. தன்பெயல் குளிர்ந்த மழை. தவறானது எது? வழுவமைதி சம்பந்தமாக கண்டிப்பாக கேள்விகள் வருது, இதை அப்படியே படிச்சுக்காங்க. இதில் தவறானது எதுன்னு சொல்லிடுறேன். இந்த 3, 4 தவறு. இப்போ என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவமைதி. கரெக்டு தான். முதல்ல வழுவமைதி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. வழுவமைதி அப்படின்னாலே இலக்கண பிழை இருக்கும். இலக்கண பிழை இருந்தாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் வழுவமைதி. இது திணை வழுவமைதி. உயர்திணை அக்ரிணை. என் அம்மை வந்தாள், வந்தாள்னா உயர்திணைக்கு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் அம்மைங்கிறது ஒரு மாடு, மாடு வரதை பார்த்து அவங்க உயர்திணையாக அவங்க சொல்கிறாங்க. அது வந்து உயர்திணையில் வராது, அது அக்ரிணை. ஆனால் உயர்திணைக்கு அவங்க சொல்கிறாங்க, அம்மை வந்தாலும் மரியாதை கொடுத்து சொல்கிறாங்க இல்லையா? அப்படி வந்துச்சுன்னா இது திணை வழுவமைதி. பால் வழுவமைதி. வாடா ராசா, வாடா கண்ணா இப்படின்னு யாரை கூப்பிட்றதுனா ஒரு பெண் பிள்ளையை பார்த்து அழைக்கிறது. பெண் பிள்ளைனா வாடா ராசா, வாடா கண்ணான்லாம் சொல்ல மாட்டோம். அது ஆண்பால் பெண்பால் மாறும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெண் பிள்ளைய வாடா ராசா, வாடா கண்ணான்னு கூப்பிட்டாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுதான் ஆண்பால் பெண்பால் மாறுது, அது பால் வழுவமைதி. இட வழுவமைதி. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார், இது அப்படியே மாறி இருக்கு. இடவழுவமைது அப்படிங்கிறது இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். அதாவது இது எப்படின்னா தன்மை படற்கையாக மாறுறது. தன்மைனா என்னென்னா, இப்போ மாறன்றது ஒரு பர்சன். இப்போ அவனை பற்றி சொல்லணும்னா அவன் என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஒரு நாளும் பொய் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கணும். ஆனால் நான்லாம் அவன் சொல்லலை. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான். யாரோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி அவன் அவள், அவன் அவள்னா என்ன படற்கையில் சொல்வோம். இது போல் யாரையோ ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்படி வர்றதுனால அது வந்து இட வழுவமைதி. இது வந்து அடிக்கடி கேட்பாங்க. இது டைரெக்டாக அவங்களால மீனிங் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் பேர் மாற்றிடுவாங்க. அப்படி வந்தால் அது வந்து இட வழுவமைதி. கால வழுவமைதினா இது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருவான்னு தான் வரணும். ஏன்னா இது வந்து இனிமேல் நடக்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸு. வருகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்க மாதிரி வருகிறார் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலம் மாறுது, இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுபோல் அந்த இலக்கணப்பிழை இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுறது தான் வழுவமைதியே. இப்போ குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணுறதுனால அது கால வழுவமைதி. மரபு வழுவமைதி. கத்தும் குயில் இசை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக குயில் என்ன பண்ணும்? கூவதான் செய்யும், கத்தாது. இது மரபு பிழை. அந்த மரபுங்கிறது என்னது? இந்த சொல் மரபு, செயல் மரபு, வினை மரபுலாம் படிச்சிருப்போம் இல்லையா லோயர் இதில் புக்கில், அதே தான். ஸோ இங்கே வந்து கத்தும் குயிலோசைன்னு வரக்கூடாது, இருந்தாலும் அது பாட்டுக்கு வந்து விதமாக இருக்குங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி வந்தால் மரபு வழுவமைதி. இது நீங்கள் வந்து கெஸ் பண்ணி பாருங்கள். குலசேகர ஆழ்வார் வித்துவ கோட்டம்மா என்று ஆண் தெய்வத்தை அழைத்து பாடுகிறார். பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் ஆகிய தொடர்களில் இடம்பெற்றுள்ள வழுவமைதி என்ன வழுவமைதின்னு செக் பண்ணுங்க. இது வந்து பால் வழுவமைதி. ஏன்னா ஆண் தெய்வம், அப்போ வித்துவ கோட்டம்மா சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லக்கூடாது. ஆனால் சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா அது பால், ஆண்பால் பெண்பால் மாறுது, பால் வழுவமைதி. அடுத்து பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார், மரியாதை கொடுக்குறாங்க பூனைக்கு, அது வந்து அக்ரிணை, உயர்திணையை சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, அப்போ அது திணை வழுவமைதி. இது ஒரு முக்கியமான டாப்பிக்கு. இது வந்து நான் டைரெக்டாகவே தான் கொடுத்துருக்கேன், மீனிங் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம். ஏன்னா வினாவும் விடை டைப்பும் வரலாம்.
அறிவினா அறிவினா அப்படின்னா அறிந்திருத்தல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. அப்படின்னா அறிந்திருத்தல். இவங்களுக்கு விடை தெரியும். ஒரு பர்சனுக்கு விடை தெரியும். ஆனால் அடுத்தவங்களுக்கு அது தெரியுமா அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து வினவுவது தான் அறிவினா. இப்போ ஒரு டீச்சருக்கு திருக்குறள் இயற்றியது திருவள்ளுவர்னு தெரியும். ஆனால் மாணவன்கிட்ட போய் அவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்குறாரு இல்லையா? அப்போ அறிந்திருந்து வினவும் வினா அறிவினா. அறியா வினா அறியா வினானா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டீச்சர் கிட்ட கேட்கறது, திருக்குறள் இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஏன்னா அவருக்கு அந்த பையனுக்கு திருவள்ளுவர் தெரியாது. அது ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஜென்ரலாக தெரியாத விஷயத்தை கேட்கறது. அப்படி கேட்டால் அது அறியா வினா. அறியாததை கேட்பது அறியா வினா. அறிந்ததை கேட்பது அறிவினா. ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. அதாவது குழப்பத்தில் கேட்கறது. நீங்கள் வடிவேல் ஜோக்கை ஞாபகம் வச்சுக்கணும். என்னன்னா, இதை இயற்றியது இவரா இவரா இப்படி தான் கேட்டுகிட்டே இருப்பார் அந்த ஒரு ஜோக்கில். அதுபோல் இதை சொன்னது இவங்களா மணிமேகலையா இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பேர் சொல்கிறது. ஸோ அப்படி இதை பண்ணது அவங்களா இவங்களான்னு ஒரு ஐயம்லே இருக்காங்க. அதை நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது ஐய வினா. கொளல் வினா. கொளல்னா பெற்றுக்கொள்வது. கொளல்னா என்னென்னு எழுதி கூட வச்சுக்கோங்க. பெற்றுக்கொள்ள விரும்புவது. இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் வேணும். அந்த பொருளை நீங்கள் வாங்கிறதுக்காக போய் கேட்குறீங்க. இப்போ கடைக்கார்ட்ட போயிட்டு பருப்பு இருக்கான்னு கேட்குறீங்க. அப்போ உங்களுக்கு பருப்பு தேவை இருக்குது. பெற்றுக்கொள்ள கேட்பது தான் கொளல் வினா. கொடை வினா. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. அடுத்தவங்களுக்காக கொடுக்கறதாவது கேட்குறது. கொடைனால என்னது? கொடையால்னா யார்? கொடுக்குறவங்க தான். ஸோ கேட்குறது கொடை வினா. இது அப்படியே இங்கே வந்து ஏவல் வினா. அடுத்த ஒரு டைப் இருக்குது. 6 வினா டைப்பு 6. ஏவல் வினானா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு. கடைக்கு போட்டு இதை வாங்கிட்டு வா. அதுதான் ஏவல் வினா. இதை போய் செஞ்சுட்டு வான்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஏவல் வினா. இது வந்து மேட்ச் பண்ணுங்க. இது மாறி மாறி தான் இருக்குது. இப்போ நான் சொன்னதே தான், ஆனால் மாறி மாறி இருக்குது. இது நீங்களாம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம். டெஃபினேஷன் டேரெக்டாக கொடுத்துட்டேன். பட் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் சேஞ்ச் பண்ணி பொறுத்த மாதிரி கொடுத்துருக்கேன். பாருங்கள். இப்போ அறிவினா எங்கே வரும்? மாணவரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டால் தான் அறிவினா. அறியாவினானா இது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது அப்படின்னு மாணவர் கேட்குறது. ஐய வினா இது வரும். இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா? ஏன்னா ஐயம், அது புரியல அவங்களுக்கு. அதை தெளிவு பெறுவதற்காக தான் கேட்குறாங்க. டவுட் அது. இப்படி வச்சுக்கோங்களேன். டவுட்டை கிளாரிஃபிகேஷனுக்காக கேட்குறதா ஐய வினா. இது அடுத்து கொளல் வினா. கொளல்னா பெற்றுக்கொள்ள. அப்போ ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஏன்னா இவங்க சிறுகதை வேணும். கொடை வினா. இது பாருங்கள். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா? என்கிட்ட 2 இருக்குன்னு உனக்கு ஒன்று கொடுக்க போகிறேன். அதனால் கேட்குறது. இது கொடை வினா. ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னு அக்கா தம்பிட்டு சொல்கிறாங்க இல்லையா? வேலை செய்ய சொல்கிறாங்க. அதான் ஏவல் வினா. இதுதான். இந்த 6 வினா டைப்பில் எது வந்தாலும் எழுதிடுங்க. வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இப்போ தான் சொன்னேன் 6 வகைன்னு. விடை வந்து எத்தனை வகை பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். விடை 8, வினா தான் 6. இதுவுமே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். சுட்டு விடை, சுட்டி கூறும் விடை. ஒரு இடத்த சுட்டி காட்டுறது. அங்கே இங்கே அப்படிலாம் சுட்டி காட்டி சொன்னால் அது சுட்டி கூறும் விடை. மறை விடைனா மறுத்து கூறும் விடை. இப்போ கடைக்கு போறியானா போக மாட்டேன், செய்கிறியானா செய்ய மாட்டேன், அப்படி மறுத்து கூறுறது டைரெக்டாகவே. அதுதான் மறை விடை. நேர் விடைனா உடன்பட்டு கூறும் விடை. உடன்பட்டு கூறுறதுன்னா நேராக விடை சொல்கிறது. எப்படின்னா கடைக்கு போறியா? போகிறேன், அவ்வளோதான். ஒத்துக்கிறது, அக்செப்ட் பண்ணுறது. அதுதான் நேர் விடை. நேராக அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்காங்க. மறைனா செய்ய மாட்டேன்னு மறுக்கிறது. மறைனா மறுத்தல், நேர்னா அவங்க வந்து உடன்பட்டு கூறும் விடை. ஏவல் விடை மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. எப்படின்னா கடைக்கு போறியானா நீயே போ. அவங்கள்ட்டே அவங்க சொல்கிறது. இவங்க ஒரு வேலையை ஏவல் விடுறாங்க, அவங்க மறுபடியும் அவங்களே ஏவி சொல்லு. நீயே போ, கடைக்கு போறியா நீயே போன்னு சொல்கிறது. இங்கே இருக்கு, மேட்ச் பண்ணிக்கலாம். சுட்டு விடை எங்கே வரும்னா இது வரும். கடை தெரு எங்குள்ளது, இதுக்கு இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்பக்கம் அப்பக்கம் அங்கே இங்கே இது மாதிரி சுட்டி காட்டி கூறுவது சுட்டு விடை. மறைவிடை என்ன சொல்லுவாங்க? மறுத்து கூறுவாங்க. இங்கே எங்கே மறுத்து கூறுற மாதிரி இருக்கு பாருங்கள். கடைக்கு போவாயா? போக மாட்டேன்னு சொல்கிறாங்களா, மறுத்து கூறல். அதுதான் மறைவிடை. நேர்விடை போகிறேன்னு சொல்கிறது.
இங்கே இருக்கு பாருங்க. கடைக்கு போவாயா? போவேன். உடன்பட்டு கூறுறது தான் நேராக போகிறோன்னு சொல்கிறது. ஏவல் விடை. இதை செய்வாயா என்று வினவுவது நீயே செய். மறுபடியும் அவங்க மேலே ஏவுறது. அதுதான் ஏவல் விடை. அதே போல் இன்னும் 4 டைப் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தா 4 தான், மொத்தம் 8 டைப் இருக்கு இல்லையா? வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. இவங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு இன்னொரு கொஸ்டின். இப்போ என்னோட ஊருக்கு வரியா அப்படின்னு கேட்டால் வராமல் இருப்பேனா, அது கொஸ்டின் மார்க். இருப்பேனா அப்படின்னா கொஸ்டின் மார்க்கு. அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. உற்றது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். இப்போ விளையாட வரியான்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கால் வலிக்குது. அப்போ ஆல்ரெடி எனக்கு கால் வலிச்சிட்ருக்கு. அதான் ஏற்கனவே நேர்ந்ததை கூறல். உருவது கூறல்னா இனிமேல் நடக்க போகிறது சொல்கிறது. அதாவது என்னென்னா விளையாட வரியா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்கும், இனிமேல் வலிக்கும், இப்போ வலிக்கலை, இனிமேல் வலிக்கும். அதான் உருவது கூறல். இனமொழி விடைனா வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடை. கவிதை எழுத தெரியுமா? இல்லை கற்றெழுத தெரியும். பாட்டு பாட தெரியுமா? இல்லை எனக்கு ஆட தெரியும். அதுக்கு இணையான ஒன்று சொல்கிறது. இங்கே பாருங்கள். இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் கேட்பது என்ன வினா? அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூறுவது என்ன விடை? நிற்குமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் நிற்குமா நிற்காதான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போ அறியா வினா. அதோ அங்கே நிற்கும்னு விடை சொல்கிறாங்க. அங்கே அதோ அங்கேன்னு சொன்னதுனால சுட்டு விடை. அதற்குரிய விடை. இது மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான் இங்கே இருக்கும். அப்படியே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். வினா எதிர் வினாதல் விடை. திரும்ப கொஸ்டின் கேட்குறது இதுதான். என் கூட ஊருக்கு வரையான்னு கேட்டால் வராமல் இருப்பேனா அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்குறது. உற்றது உரைத்தல். இப்போ நீ விளையா அப்படிங்கிற வினாக்கு என்ன சொல்கிறாங்க? கால் வலிக்குது. இதுதான். உருவது குரல்னா கால் வலிக்கும். இனமொழினா டைரெக்டாக இருக்குது. அதே தான். ஸோ வினா வந்து 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். வித் எக்ஸாம்பிளோட பார்த்தாச்சு. புக்குள்ளே இதே தான் இருக்கும். மேட்ச்லேயே கொடுத்துருக்கேன். தெளிவாக புரிஞ்சுக்காங்க. அருந்துணை என்பதை பிரித்தால் அருமை ப்ளஸ் துணை. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? கல்விதான். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை கல்வி. தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர் யார்? முத்துசாமி. முத்துசாமி. இவர் தான் தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கியவர். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர்? துரைமாணிக்கம். ஒரு கொஸ்டின் பேப்பரில் டிஎன்டெட்டில் மாணிக்கம்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க. அப்போவே நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். துரைமாணிக்கம் அவங்க அப்பா பேரோட சேர்ந்து வரும். பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் துரைமாணிக்கம். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். யாருடைய கூற்று? சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் அப்படிங்கிறது சச்சிதானந்தன். நெல் கேழ்வரகு முதலியவற்றின் அடிப்பகுதி. இது ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். தால். நெல் கேழ்வரகுலாம் தால் தான் சொல்லணும். கெடுப்பதுவும் இலக்கண குறிப்பு. இதுவும் பார்த்துருக்கோம். உம்ங்கிறது என்னது? இங்கே ஒரு இன்னிசையாக வருது. இன்னிசை அளபடை. ஈன்னு வந்தால் சொல்லிசை அளபடை வரும். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் இந்த அடி இடம்பெற்ற காப்பியம். இது 2-3 கொஸ்டின் பேப்பரில் 2023 நடந்த டிஎன்பிஎட் பேப்பரில் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம். வண்டோடு புக்க மணவாய் தென்றல் சிலப்பதிகாரம். பின்வருவனவற்றில் எது பாரதியாரின் படைப்பு அல்ல? முல்லைப்பாட்டு கிடையாது. முல்லைப்பாட்டு நப்பூதனார். குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாப்பா பாட்டு இது எல்லாமே பாரதியாரோட படைப்பு தான். சிவப்பு சட்டை பேசினார் இது எவ்வகை தொகை? இது உங்களுக்கு தெரியும். இப்போ தான் தொகை பற்றிலாம் நிறைய பார்த்தோம். சிவப்பு சட்டை, முறுக்கு மீசை வந்தார் இதெல்லாம் வந்துச்சுன்னா அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. இருபெயர்ட்டு பண்பு தொகைக்கு என்ன வரும்? சாரப்பாம்பு வரும். உண்மை தொகைக்கு என்ன வரும்? இரவு பகல் வரும். ஓமை தொகைக்கு உங்களுக்கு மலர்கை, மலர் போன்ற கை அப்படிலாம் வரும். அதுதான் மலர்கை. இதை மேட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது நிறைய கொஸ்டின்ஸில் வந்துருந்தது. மாற்றி மாற்றி கேட்டிருந்தாங்க. இந்த 4யுமே தெளிவாக படிச்சுக்கோங்க. கொண்டல் அப்படின்னாலே உங்களுக்கு கிழக்கு. கொண்டல் கிழக்கு. கோடை மேற்கு. ஸோ கோடை காற்று எந்த திசையிலேருந்து வீசும்னு கேட்கலாம். மேற்கு. மேற்குக்கு இன்னொரு பேர் குடக்கு.
குடக்குனாலும் மேற்கு தான். கோடைக்காற்று மேற்கு, குடக்கு. வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. இது ஈஸி. வா வருது, தே வருது. அதனால் இது குழப்பம் இல்லை. இதில் குழப்பம் உங்களுக்கு என்னென்னு வரும்னா அந்த கோடைக்காற்று தான். மேற்கு திசை குடக்குனும் கொடுக்கலாம். கொண்டல் வந்து கிழக்கு திசை. மலைப்படுகடாம் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. முன்னாடியே சொன்ன கூத்தராற்றுப்படை. மலைப்படுகடாம் கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. பெருங்கௌசிகனார் எழுதியிருப்பார் இல்லையா, அது. பின்வருவற்றுள் முறையான தொடர். இந்த புக் பேக் கொஸ்டின் அப்படியே கேட்கலாம். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணணும். வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. குறளில் பயின்று வரும் அணி. இந்த அணி வகை வந்து கேட்பாங்க. நான் இன்னொரு வீடியோவில் அணி பற்றி ஃபுல்லாகவே போட்டுறேன். அப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தன்மை நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணி, இது மாதிரி எல்லா அணியுமே கேட்குறாங்க. அதை நான் உங்களுக்கு கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஓமை அணி. இது போல வேலோடு நின்றான் இடு வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு அப்படின்னா ஓமை அணி. ஜப்பானில் சாஃப்ட்வேர் உருவாக்கிய இயந்திர மனிதன் பெயர் பெப்பர். கம்பர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் தான் கம்பர். திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார்? சேம் கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஎன்டெட் எக்ஸாம் பேப்பரில் கேட்டிருக்காங்க. தமிழ் கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. 2ஆம் ராஜராஜ சோழன். இந்த மெய்கீர்த்தின்னு ஒரு லெசன் இருக்குது 10th புக்கில், அது படிச்சுக்காங்க. அதில் தான் கொடுத்துருப்பாங்க. 2ஆம் ராஜராஜ சோழன் தான் திருபுவன சக்கரவர்த்தி. மணிமேகலை காப்பியம் எத்தனை காதைகளை கொண்டது? காதைகள் வந்து 30. இது எப்படியும் கேட்கலாம். மணிமேகலை காப்பியம் வந்து புரட்சி காப்பியம். இதில் என்னன்னா அதோட உட்பிரிவு என்ன? காதை வரும். மணிமேகலை காதைன்னு வரும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியம். சதுரகராதி என்னும் தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டவர் யார்? இந்த கொஸ்டின் வந்திருக்கு. வீரமாமுனிவர். எழுத்துக்களில் வந்து சீர்திருத்தம் செய்தவர், அது அவரும் வந்து வீரமாமுனிவர் தான். சதுரகராதி என்னும் தமிழின் முதல் அகராதியை வெளியிட்டவரும் வீரமாமுனிவர் தான். சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன். கீழ்கண்டவற்றில் மாப்போ சிவஞானம் பற்றிய தவறான கூற்று எது? மாப்போ சிவஞானம் பற்றியும் வரும் உங்களுக்கு. இந்த சாயாவனம் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த புதினத்தோட ஆசிரியர்னு, இதுதான் தவறானது. சாயாவனம் வந்து கந்தசாமி அவர்களோடது. அதுவும் கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு. கந்தசாமி சாயாவனம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் மற்றதெல்லாம் ரைட்டு. மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர். அவருக்கு பேரே சிலம்பு செல்வர். ஏன்னா சிலப்பதிகாரத்தை வந்து அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னு விரும்பியிருப்பார். இங்கே இருக்கு பாருங்க அந்த பாயிண்ட்டு. சிலப்பதிகாரத்தை மக்களுக்கு கொண்டு செல்ல விரும்பியவர். அதனால தான் அவருக்கு பேர் சிலம்பு செல்வர். அப்போ கொஸ்டின் இதில் இன்னொன்று கவர் ஆகுது. சிலம்பு செல்வர் யாருன்னு கேட்கலாம். யார்? மாப்போ சிவஞானம். டி நகர் மற்றும் திருத்தணியில் இவரின் சிலை உள்ளது. டி நகர்லேயும் திருத்தணியும் இவருக்கு சிலை இருக்குது. ஏன்னா இதை வந்து மீட்டு கொண்டு வந்ததே இவர் தான். பிரிக்கும்போது திருத்தணியை மீட்டு கொண்டு வந்தது இவர் தான். அதனால டி நகர் மற்றும் திருத்தணியில் இவரின் சிலை உள்ளது. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் டேஷ் திருமொழியாக உள்ளது. இது 5ஆம் திருமொழி. பெருமாள் திருமொழி 5ஆம் திருமொழி. பண்டி அப்படின்னா மீனிங் என்ன? வயிறு. பண்டினா வயிறு. கந்தசாமி டேஷ் என்ற குடும்பத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றுள்ளார். இது பாருங்க, சுடுமண் சிலைகள். இது எல்லாமே இவரோட படைப்பு தான். இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தனியாக கேட்டாங்க. சொன்னால சாயாவனம் அப்படிங்கிறத தனியாக கேட்டாங்க. இது யாரோடது அப்படின்னு. கந்தசாமியோடது தான். விசாரணை கமிஷன், சுடுமண் சிலைகள், சூரிய வம்சம் எல்லாமே இவரது தான். ஆனால் குறும்படம் எது? அதுக்கு எதுக்கு அனைத்துலக விருது கொடுத்தாங்கன்னா சுடுமண் சிலைகள் தான் அவரோட குறும்படம். அதற்கு வந்து அனைத்துலக விருது கொடுத்துருக்காங்க. 6 பெரும்பொழுதுகள் கொண்ட நிலங்கள். மருதம், நெய்தல். இப்போ பெரும்பொழுது சிறுபொழுது பார்த்தலாம். இப்போ இந்த 5 திணைக்கும் வந்து பெரும்பொழுது சிறுபொழுது இது கேட்குறாங்க. சரிங்களா? இது கொஞ்சம் க்ளூவோட ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 திணை என்னன்னு முதல்ல உங்களுக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இங்கே இருக்கு இல்லையா? குறிஞ்சினா மலை, மலை சார்ந்த இடம். முல்லைனா காடு, காடு சார்ந்த இடம். மருதம்னா வயல், வயல் சார்ந்த இடம். நெய்தல்னா கடல், கடல் சார்ந்த இடம். பாலைனா சுரமும், சுரம்னா மணல், மணல் சார்ந்த இடம். ஸோ இப்போ இதுக்கு வந்து அவங்க கேட்குறதே இந்த பெரும்பொழுது சிறுபொழுது அதிகமாக கேட்குறாங்க. இப்போ குறிஞ்சி என்ன பார்த்தோம்? மலை, மலை சார்ந்த இடம். முதல்ல பெரும்பொழுதெல்லாம் கவர் பண்ணிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். சிறுபொழுது இது முதல்ல பார்த்துக்கலாம். குறிஞ்சினா என்ன பார்த்தோம்? மலை. மலையில் எப்படியுமே அந்த நம்ம பனியே எங்கே பார்ப்போம்? மலை மேலே தான் பார்ப்போம். இந்த முன்பனி காலம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குளிர்காலம்.
மலையில இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக குளிர் இருக்கும். ஊட்டி கொடைக்கானல் மலை சம்மந்தப்பட்டது. கண்டிப்பாக அங்கே எப்போ போனாலுமே நமக்கு என்ன இருக்கும்? குளிர் இருக்கும். அப்போ குளிர்காலம், முன்பனிக்காலம் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிஞ்சினா மலை, அதில் இருக்கக்கூடிய பெரும்பொழுது குளிரும் முன்பனியும் இருக்கும். முல்லை, முல்லைன்னா என்னது? காடு. கார்காலம், கார்காலம்னா மழை பொழியறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போவுமே காட்டில் மழை பெய்யுது. அதான் பெரும்பொழுது முல்லைக்கு என்ன? கார்காலம். மருதம், வயல். இதுக்கு 6 பெரும்பொழுதும் உண்டு. இது ப்ராப்ளம் இல்லை, எல்லாமே உண்டு அந்த இடத்துல. வயல் வயல் சார்ந்த இடத்துல. நெய்தல் கடல் கடல் சார்ந்த இடம், இதுக்கும் 6 பெரும்பொழுது உண்டு. அப்போ வயல்லையும் கடல்லையும் இந்த பிரச்சனை இல்லை, எல்லா பொழுதும் உண்டு. பாலை, பாலைன்னா என்ன? மணல் மணல் சார்ந்த இடம். அதில் அதிகமாக வெயில் தான். இளவேனில் முதுவேனில் பின்பனி, இந்த இடத்துல தான் பின்பனி வருது. குறிஞ்சிக்கு முன்பனி, பாலைக்கு பின்பனி. இங்கே முன்னில் ஆரம்பித்து பின்னில் முடிக்கிறோம். சரிங்களா? இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, இல்லை க்ளூ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இளவேனில் முதுவேனில் பின்பனி, இங்கே குளிர் முன்பனி. இது ரெண்டுத்துக்கும் எல்லாமே உண்டு. முல்லை வந்து கார்காலம், இது எல்லாம் பெரும்பொழுது. இப்போ சிறுபொழுது, சிறுபொழுது குறிஞ்சி மலை இருக்கு இல்லையா? யாமம், மலை யாமம், மலையாமம்னு எழுதிக்கோங்க. குறிஞ்சி மலைக்குரியது, மலையாமம்னு எழுதி வச்சுக்காங்க. அப்போ ஈஸியாக வரும். முல்லை, இப்போ முல்லை வந்து காடு காடு சார்ந்த இடம்தான். முல்லை மலரக்கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்போ மலரும்? மாலை நேரத்தில் தான் மலரும். அப்போ அதற்குரிய சிறுபொழுது என்ன? மாலை. மருதம், இந்த வயல் இருக்கு இல்லையா? வைகரை, வைகரைனா மருதம். வயலுக்கு போகிறவங்க வைகரையிலே போகணும். இப்போ வைகரைனா டைம் பார்த்துக்கலாம், இங்கேயே இருக்கும். நீங்கள் 10th தமிழ் புக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு டைமோட இருக்கும். இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகரை. இப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு போயிடறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இரவு 2 மணி முதல் காலை 6 மணி வரை வைகரை. மருதம், மருதத்துக்குரியது வைகரை. நெய்தலுக்குரியது ஏற்பாடு. பாலைக்குரியது நண்பகல். இது வந்து கொஞ்சம் குழப்பாது, ஏன்னா பாலைவனம் அந்த பகல், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். நண்பகல். அது போல் குறிஞ்சிக்கு யாமம் குழப்பாது, மலையாமம். முல்லைக்கும் மாலை, நான் சொன்னல முல்லை மலர் மாலையில் தான் மலரும். சிறுபொழுது ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் வைகரையும் நெய்தல் ஏற்பாடும் மனப்பாடம் பண்ணிக்காங்க. ஆனால் கண்டிப்பாக பெரும்பொழுது சிறுபொழுது வந்து கேட்குறாங்க, பார்த்து வச்சுக்காங்க. இது வந்து 5 திணைக்குரிய தெய்வம், மக்கள், உணவு, அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு 10th தமிழ் புக்கில் உண்டு. இதை போய் நீங்கள் வந்து பார்த்துருங்க. இதை பற்றி கேள்விகள் வரலாம், அதிகமாக கேட்குறாங்க. இவங்களோட தெய்வம் என்ன, மக்கள் யார், உணவு என்ன, விலங்கு என்ன, இந்த 5 திணைக்கு தான், அதிகமாக இல்லை, இந்த 5 திணைக்கும் உரிய பூ என்ன, மரம், பறவை, ஊர், நீர், அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியே அதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். புரிஞ்சுக்கிட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும், படிச்சுக்காங்க. இதில் வந்து தொழில் வரைக்கும் இருக்கும். தொழில் அடிக்கடி கேட்பாங்க. இதை நீங்கள் அப்படியே புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, இப்போ மலை தானே பார்த்தோம். ஃபஸ்ட்டு குறிஞ்சி வரும். தேன் எடுத்தல், கிழங்கு அகழ்தல். அங்கே என்ன எடுப்பாங்க? தேன் எடுப்பாங்க, கிழங்கு அகழ்தல். ஏறு தழுவுதல், இது யாருக்குரியதுன்னா குறிஞ்சிக்கு அப்புறம் முல்லை. முல்லையில் வந்து ஏறு தழுவுதல், நிறை மேய்த்தல். இந்த ஆணிரை பசு இருக்கு இல்லையா, அது மேய்க்கிறாங்க. ஏறு தழுவுதல், ஏறு தழுவுதல்னா நம்ம காலையை விட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அதுதான் ஏறு தழுவுதல். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மருதம், அடுத்து வரக்கூடியது மருதம். நெல்லறிதல், களை பறித்தல். வயலில் தானே களை பறிச்சுட்டு இருப்பாங்க, நெல்லுலாம் அங்கே தான் நட்டு வச்சுருப்பாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் எங்கே இருக்கும்? நிலம், அந்த நெய்தல் நிலம், கடல் இருக்கக்கூடியது, அங்கே தான் மீன் பிடிக்க முடியும். வழிப்பறி, நிறை கவர்தல். பாலை நிலத்தில் அங்கே தொழிலே அவங்களுக்கு என்னது? வழிப்பறி செய்கிறது தான். நிறை கவர்தல், வழிப்பறி செய்தல். ஸோ இது போல் அந்த நிலத்தை வந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா ஈஸி, படிச்சுக்காங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்கள். 6 பெரும்பொழுதுகள் கொண்ட நிலங்கள். பெரும்பொழுது 6மே இருக்கக்கூடியது எதில்? மருதத்துலேயும் நெய்தல் தான் பார்த்தோம். பாருங்கள், மருதம், நெய்தல். இப்போ ஞாபகம் வந்துருச்சா? இந்த மற்றதுக்கெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. பாலை என்ன பார்த்தோம், குறிஞ்சிக்கு என்ன பார்த்தோம், முல்லைக்கு என்ன பார்த்தோம். முல்லைக்கு ஒன்று தான், கார்காலம் தான் பார்த்தோம். குறிஞ்சிக்கு என்ன பார்த்தோம்? முன்பனி வரும், குளிர்காலம் இருக்குன்னு பார்த்தோம். அப்படியே பின்பனி எதுக்கு பார்த்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலைக்கு பின்பனி, இளவேனில், முதுவேனில், இதெல்லாம் பாலைக்குரியது. இப்படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி. பயில் தொழில், இலக்கண குறிப்பு, வினைத்தொகை. பயில்கின்ற தொழில், பயிலும் தொழில், 3 காலமும் அப்படியே மறைஞ்சு வந்திருக்கு உள்ள. சரிங்களா? அது வந்து வினைத்தொகை. வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர் யார்? இவங்க வந்து ராஜம் கிருஷ்ணன். வேருக்கு நீர், ராஜம் கிருஷ்ணன். அதனால ஃபஸ்ட்டு பாருங்க, சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண். அதனால தான் இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜம் கிருஷ்ணன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம், இது யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். உழுபவருக்கே நில உரிமை இயக்கம்.
கண்டிப்பா அவங்க பெண்களை சிறப்படுத்துற மாரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்ப மத்ததெல்லாம் பார்த்துடலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் அப்படியே பார்த்துடலாம். எம்.எஸ். சுப்புலட்சுமி இவங்க என்னென்ன விருது வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாமரை அணி விருது, ஹெலன் கெல்லர் வந்து பாராட்டியிருக்காரு. தாமரை அணி விருது ஹெலன் கெல்லர் பாராட்டினார். அப்புறம் மகசேசே விருது. இதுவும் வந்து எம்.எஸ். சுப்புலட்சுமி அவங்க வாங்கியிருக்காங்க. இந்திய மாமணி. மகசேசே இந்திய மாமணி விருது. அப்புறம் இவங்களோட ஃபேமஸ் குவாட் பார்த்துக்கங்க. ஒரு பெண் நினைத்தால், முயன்றால் முன்னேறலாம், வெல்லலாம். நீங்களும் முயலுங்கள், முன்னேறுங்கள், வெல்லுங்கள். ஒரு பெண்ணு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முன்னேறலாம்னு சொன்னவங்க எம்.எஸ். சுப்புலட்சுமி. அடுத்தது இவங்க பால சரஸ்வதி. தாமரை செவ்வனி விருது பெற்றவங்க வந்து பால சரஸ்வதி. அடுத்து நேம் வரும் பார்த்துக்கலாம். தாமரை செவ்வனி விருது. இங்க இருக்காங்க பாருங்க. இவங்க தான் பால சரஸ்வதி. இவங்க வாங்கியிருக்காங்க. ஜனகணமன பாடலுக்கு வந்து இவங்க வந்து நாட்டியம் ஆடியிருக்காங்க. ஜனகணமன பாடலுக்கு நாட்டியம் ஆடியிருக்காங்க. அடுத்து இவங்க ராஜம் கிருஷ்ணன். அவங்க பேர் வந்து வளர்மதி. ராஜம் கிருஷ்ணன்னு கூப்பிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு என்னன்னா சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் பெண் எழுத்தாளர். இப்பதான் பார்த்தோம். வேருக்கு நீர் என்னும் புதினத்திற்காக. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இது வந்து ஒரு வரலாற்று புதினம் எழுதியிருக்காங்க. பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி. இதுவும் இவங்களோட தான். கரிப்பு மணிகள், குறிஞ்சித்தேன், அலைவாய் கரையில் இதெல்லாமே இவங்களோட ஃபேமஸான அந்த புதினங்கள். சேற்றில் மனிதர்கள், ராஜம் கிருஷ்ணன், வேருக்கு நீர், கூட்டு குஞ்சுகள் இது எல்லாமே. அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்க இருக்காங்க இல்லையா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அவங்கள பற்றி இங்கேயே வந்துடும் கீழேயே. தாமரை திருவிருது, வாழ்வுரிமை விருது, காந்தி அமைதி விருது இது எல்லாமே இவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உழுபவருக்கே நில உரிமை இயக்கம் இவங்க தான் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். இவங்களும் ஒரு குவாட் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஆற்றலை நீங்களே உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும். இவங்களது ஆற்றல் ஞாபகம் வச்சுக்காங்க. ஏன்னா அவங்களும் உங்களால் முடியும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் அப்படியே தான் சொல்கிறாங்க. ஆனால் ஆற்றல்ங்கிற வேர்டு இவங்கள்ட்ட வருது. ஆற்றலை நீங்களே உணருங்கள். உங்களால் எதையும் சாதிக்க இயலும்னு சொன்னவங்க யாருன்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அடுத்தது யாருன்னா சின்ன பிள்ளை அம்மையார். இங்கே இருக்காங்க இல்லையா இவங்க. ஸோ இவங்களுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. இவங்க ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது பெற்றவங்க. வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது, ஸ்ரீ சக்தி புரஸ்கார் விருது, அவ்வை விருது, பொதிகை விருது, தாமரை திருவிருது எல்லாமே இவங்களுக்கு சின்ன பிள்ளை அம்மையாருக்கு இவங்க தான் வாங்கியிருக்காங்க. சரியான அகரவரிசையை தேர்ந்தெடுக்க. இது ஈஸி தான். உழவு, ஏர், மண், மாடு. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் டேஷ் பூச்சூடி மகிழ்வான். இது வாகைப்பூ. வாகைப்பூ சூடி மகிழ்வான். புறப்பொருள் இலக்கணம் பார்க்கலாம். அதாவது ஒவ்வொரு பூ சூடிட்டு ஒரு ஒரு செயல் செய்வாங்க. ஸோ ஒவ்வொரு பூக்கும் என்ன சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெற்றிப்பூ. வெற்றிப்பூனா இதுதான். இட்லி பூ சொல்கிறோம் இல்லையா, இந்த பூ தான் வெற்றிப்பூ. இது யார் சூடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழேயே இருக்கும். கண்டென்ட் பார்த்தலாம். ஒரு குழுவிடமிருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. ஆணிரைகளை கவர்ந்து வர வெற்றிப்பூவினை சூடி கொண்டு செல்வர். ஆணிரைகள்னா உங்களுக்கு பசு கூட்டம். கூட்டம்னு சொல்லக்கூடாது, அதுதான் நிறைன்னு சொல்லணும். ஆனா பசு. ஸோ அந்த பசுவை கவர்றதுக்காக தான் இவங்க வெற்றிப்பூவை சூடிட்டு போவாங்க. திருடுறது, கவர்றதுனா திருடுறது. அதுக்காக வெற்றிப்பூ சூடிட்டு போவாங்க. ஜஸ்ட் இமேஜினேஷன் பண்ணிக்காங்க. பசுவை கவர்றதுக்காக வெற்றிப்பூ சூடிட்டு போறாங்கன்னு. அடுத்து இப்போ இந்த பசுவெல்லாம் இப்போ அழைச்சிட்டு இன்னொரு குரூப் போயிட்டாங்க இல்லையா, அந்த இவங்க மீட்டுட்டு வரணும். அவங்க வந்து கரந்தை பூ சூடியிருப்பாங்க. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர். அதுதான் கரந்தை திணை. கரந்தை பூ இங்க இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரந்தை பூ. ஸோ ஆணிரை கவர போறவங்க வெற்றிப்பூ, திரும்ப போயிட்டு அவங்க ஆணிரையை மீட்கிறாங்க இல்லையா, அவங்க வச்சுக்கிறது தான் கரந்தை பூ. அடுத்து வஞ்சிப்பூ. வஞ்சினா வஞ்சகம் ஞாபகம் வச்சுக்காங்க. அதாவது ஒரு நாட்டு மக்கள் இருக்காங்க, இன்னொரு நாட்டு மக்கள் இருக்காங்க. பேராசை கொண்டு இன்னொரு நாட்டை போய் ஆட்சி செய்யறதுக்காக மண்ணாசை பிடிச்சு போறாங்க இல்லையா, அவங்க சூடிக்கிறது தான் வஞ்சிப்பூ. இங்க இருக்கு பாருங்க. மண்ணை கவர்தல் போராயிற்று, மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. இதுதான் வஞ்சித்திணை. வஞ்சிப்பூ இங்க இருக்கு பாருங்க, இதுதான் வஞ்சிப்பூ. அடுத்தது காஞ்சி. அதாவது காஞ்சி எதுக்குன்னா, இப்போ வந்துட்டாங்க. வஞ்சிப்பூ சூடிட்டு வஞ்சக எண்ணத்தோட அவங்க வந்து கவர வந்துட்டாங்க. இவங்க எதிர்த்து போராடணும். இவங்க மண்ணை விட்டுற மாட்டாங்க இல்லையா, அப்போ மண்ணை காக்க போராடுவது காஞ்சி திணை. காஞ்சிப்பூ சூடிப்பாங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாட்டரசனோடு காஞ்சிப்பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை. ஒரு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காப்பாற்ற காஞ்சிப்பூ, கைப்பற்ற வஞ்சக இனம் வஞ்சிப்பூ. அடுத்தது நொச்சி திணை.
மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சிப்புவை சூடி போரிடுவது. கோட்டையை கைப்பற்ற இன்னொரு குரூப் வராங்க. ஆனால் இவங்க நாட்டு கோட்டை இவங்க தானே காப்பாற்றணும். அப்போ கோட்டையை சுற்றி நிற்கிறவங்க நொச்சித்திணை, அதாவது நொச்சிப்பூவை சூடிட்டு இவங்க போரிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுதான் நொச்சித்திணை. உழினை திணையானா அந்த கோட்டையை கைப்பற்ற போகிறாங்கல்ல, அவங்க உழினை. உழினை கோட்டை கைப்பற்ற அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. காப்பாற்ற நொச்சி, கைப்பற்ற உழினை. அடுத்தது என்ன பூ வரும்னு பார்த்தீங்கன்னா தும்பை திணை. தும்பை பூனா அவங்களோட வலிமையை நிலைநாட்டி ஆகணும். 2 பேருமே போர்க்களத்தில் போரிட்டுருக்காங்க. 2 நாட்டு அரசர்கள் போரிட்டுருக்காங்கன்னா அவங்க தும்பை பூவை சூடி தான் போரிடுவாங்க. சரிங்களா? அதுதான் தும்பை திணை. இதில் வெற்றி பெற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. வெற்றி சூடியவங்க வாகை திணை. இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் வாகை திணை. இது தும்பைப்பூ. 2 பேரும் சேர்ந்து இந்த வெள்ளை கலர் பூ வச்சுட்டு போரிடணும். வாகை பூனா வெற்றி வாகை சூடினார், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்போ வெற்றி பெற்றவங்களுக்கு வாகைப்பூ. ஸோ இதெல்லாம் முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா பூவுமே பார்த்தாச்சு. எது கேட்டாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்று கூறியவர் ஔவையார். அதியமான சொல்லியிருப்பாங்க. தகடூர் அப்படிங்கிறது இப்போ தருமபுரின்னு அழைக்கப்படுது இல்லையா? அங்கே ஆட்சி செய்தவர் தான் அதியமான். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன். பொருள்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் அப்படின்னு யார், எந்த மன்னனை பாராட்டப்படுறாங்கன்னா பெருஞ்சாத்தன். பொருள்களை இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் பெருஞ்சாத்தன். அறமும் அரசியலும் இந்த நூலோட ஆசிரியர் மு வரதராசனார். இதுவும் கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி மேட்ச்ல வரும் பாருங்க. அறமும் அரசியலும் மு வரதராசனார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அறமும் அரசியலும். தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போ சிவஞானம் கருதுகிறது. முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை தான் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு இவர் எதிர்பார்த்தாரு. அதனால இவர் பேரே சிலம்பு செல்வர். சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் அகவற்பா. சிலப்பதிகாரம் மணிமேகலை ரெண்டுத்துல இருக்கக்கூடிய பாவினம் அகவற்பா. ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஜெயகாந்தன். நிறைய புக் எழுதியிருப்பாங்க ஜெயகாந்தன். இந்த டேர்ம் அவங்களது தான், ஜெயகாந்தன். தேம்பாவணி யாரை பாட்டுடை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல்? சூசையப்பர். பாட்டுடை தலைவன் சூசையப்பர். சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்தோம். ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். இல்லைனாலும் வீடியோஸ் போய் பாருங்கள். இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டெட் டிஆர்பி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே கிடைக்கும். அதாவது தமிழுக்கு அதிகமாக கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம். ஒரு 480 கொஸ்டின்ஸ் கிட்ட இருக்கும். தனித்தனியாக பிரித்து போட்டிருப்போம். 120, அதுக்கப்புறம் 210, அப்புறம் 150 அப்படி பிரித்து போட்டிருப்போம். இங்கிலீஷ்க்கு இருக்குது கொஸ்டின்ஸு, சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க கொஸ்டின். எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கு, போய் பாருங்கள். டெட் பேப்பர் 1க்கும் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கோம், மாடல் கொஸ்டின் கொடுத்துருக்கோம். அதுவுமே பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் 2017, 13 அதெல்லாம் நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சருக்கு எவ்வளோ போட்டிருக்கோம். கண்டிப்பாக இப்போ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் பாருங்கள். சேரமான் காதலி இது யாரோட புதினம்னா கண்ணதாசன். இதுக்காக அவங்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்துருக்காங்க. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். இந்த குறளில் என்ன அணி வருதுன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி வரும். வஞ்ச புகழ்ச்சி அணி தான் வரும். அதாவது தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவரும் கயவரும் ஒரே மாதிரி, அது போல் அவர் கொடுத்துருப்பாரு. அதாவது புகழ் மாதிரி இகழ்றது, அதுதான் வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒயிலாட்டத்தில் இருவரிசையில் நின்று ஆடுகின்றனர். இதோட செயற்பாட்டு வினை. ஒயிலாட்டம் இருவரிசையில் நின்று ஆடப்படுகிறது. கடைத்தெரு எங்குள்ளது அப்படின்னு ஒரு வினா இருக்குது. அதுக்கு இப்பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன டைப் ஆஃப் விடை? நம்ம நிறைய விடையெல்லாம் பார்த்துட்டோம். இப்பக்கம் அப்பக்கம்னு வந்தால் என்ன வரும்? சுட்டு விடை. சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சதாவதானம்னா 100 செயல்களை ஒரே டைமில் ஞாபகம் வச்சுக்கக்கூடியவங்க, அதான் சதாவதானம். யாருன்னு பார்த்தீங்கன்னா செய்குத்தம்பி பாவலர். இது டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக வரும், ஞாபகம் வச்சுக்காங்க. செய்குத்தம்பி பாவலர், சதாவதானம். பரிபாடல் டேஷ் நூல்கள் ஒன்று. இது தெரியும், 8 தொகை நூல்களுள் ஒன்று. புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார்? ராமலிங்கம். மா ராமலிங்கம் புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார். நடத்தல் இலக்கண குறிப்பு. நடத்தல்னா தல்விகுதி வருது, அப்போ என்னவா இருக்கும்? தொழிற்பெயர். நடவாமைனா எதிர்மறை தொழிற்பெயர். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலிங்கத்து பரணி.
இது கேட்பாங்க. இது போல சென்டென்ஸ் குடுத்துட்டு, இது எந்த நூல்னு கேட்பாங்க. கலிங்கத்து பரணி. உரைத்த பகுபத உறுப்பிலக்கணம். இதுதான் வரும். இது புக் பேக்ல வரும். அதனால சேர்த்துருக்கேன். சென்றிடுவர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பெறும். இது யாருடைய கூற்றுனா பாரதியார். பாரதியாரோட பாட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி கொஸ்டின்ஸ் வருது. இதெல்லாம் பார்த்துக்காங்க. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டல். மாணவர் கேட்டால் அவருக்கு தெரியாது. அப்போ என்னது? அறியாவினா. ஓடு என்னும் வேர் சொல்லின் பெயரச்ச தொடர். வேர் சொல்லும் கேட்பாங்க, இது போல் பெயரச்ச தொடரும் கேட்பாங்க. இதுக்கு என்ன உங்களுக்கு பெயரச்ச தொடருக்கு ஈஸியாக ஒரு க்ளூ கொடுத்தேன். என்ன வரணும்? ஆன் அந்த சவுண்டு வரணும். ஓடிய வருது பாருங்க. ஓடியன்னா பெயரச்ச தொடர். ஓடினால்னா முடிஞ்சிருச்சு, அது வினை முற்றுல வந்துடும். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? இப்போ தான் பார்த்தோம். 12 வகைப்படும். மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநய பாவாணர். மொழிஞாயிறு தேவநய பாவாணர். இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் யார்? பாடலை இகழ்ந்தவர் யார்னா மன்னன். ஆனால் அன்பு வைத்தவர் யார்னா இறைவன். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா மூக்கு ஜெகநாதர். உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணம். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, ஏர் எழுபது, சிலை எழுபது முதலிய நூல்களை இயற்றியவர் யார்? கம்பர். கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும், கவிப்பாடும் அதெல்லாம் வரும். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்றவர் மாப்போ சிவஞானம். இவரோட அந்த ஃபேமஸ் குவாட் இது. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். இதில் எது மாலவன் குன்றம் பார்த்தீங்கன்னா திருப்பதி. ஸோ அந்த காலத்தில் வந்து பிரிச்சுட்டு வரும்போது திருப்பதி அந்த சைட் போயிடுச்சு, திருத்தணி இந்த சைட் வந்துடுச்சு நமக்கு. அப்போ மாலவன் குன்றம்ங்கிறது திருப்பதி பெருமாளோடது, வேலவன் அப்படிங்கிறது நம்மளோட முருகரோடது திருத்தணி. அதனால தான் வேலவன் குன்றம்னா மீனிங் அது திருத்தணி. இவர் மாப்போ சிவஞானம் தான் இது பிரிக்கும் போதெல்லாம் போராடி இருப்பாங்க. முடிஞ்ச அளவு ரெண்டுமே இந்த சைடு கொண்டு வர பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஒத்துக்காம திருத்தணி மட்டும் தான் இந்த சைடு வந்திருக்கும் பிரிக்கும்போது. டேஷ் வெட்சி திணை எனப்பட்டது. இப்போ தான் பார்த்தோம், எல்லா திணையுமே பார்த்துட்டோம். ஆநிறை கவர்தல் வெட்சி திணை. இந்த இட்லி பூ சொன்னோம் இல்லையா, அதை எப்போ வச்சுட்டு போவாங்க? ஆநிறை கவர போகும்போது தான் வச்சுட்டு போவாங்க. இரு நாட்டு அரசர்களும் தும்பப்பூவை சூடி போரிடுவதன் காரணம் என்ன? தன்னோட வலிமையை நிலைநாட்டல் தான். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி தொடர் உணர்த்தும் பொருள் என்ன? நெறியோடு நின்று காவல் காப்பவர். இதான் வரும். எழுத்துக்கள் பற்றி பார்த்தலாம். இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் ஊ ஊ சொல்லி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதழ்களை குவிப்பதால் ஊ ஊ தான் பிறக்கும். ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. அக் அப்படி சொல்லும் போதே பாருங்க, அதிர்வு எங்க இருக்குன்னா தலையில ஆயுத எழுத்து. வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். நாவோட நுனி வந்து அன்னத்தோட நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன் சொல்லி பாருங்க. இது கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து. இது ஈஸி. இவ். இதுதான் கீழ் இதழ் மேல்வாய்ப்பல் இவ். உயிரெழுத்துகள். உயிரெழுத்து 12 எங்கே பிறக்கும்னு பார்த்தீங்கன்னா கழுத்தில் தான் பிறக்கும் உயிரெழுத்துகள். இடையின மெய்யெழுத்துகள் 6 பிறக்கும் இடம் கழுத்து. உயிரெழுத்து, இடையின மெய்யெழுத்து எல்லாமே கழுத்து. ஸோ இந்த வீடியோவில் கவர் பண்ணது இல்லாமல் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடையேழு வள்ளல்கள் பற்றி கேட்குறாங்க, அணி பற்றி வருது, அதுக்கப்புறம் மரபுலாம் வருது. சொல் மரபு, வினை மரபு, அந்த லோயர் ஸ்டடீஸில் இப்போ இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே 10th புக்கு அது ரிலேட்டட் கான்செப்ட் எல்லாம் பார்த்துட்டோம். அது இல்லாமல் 6th-லேருந்து 9th வரைக்கும் முக்கியமாக உங்களுக்கு எப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களோ அது போல் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்து அறிஞர்களுக்கான பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா, புனைப்பெயர்கள்லாம் கொடுக்குறாங்கல்ல, சிறப்பு பெயர்கள் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் படிங்க. ஆனால் அதை பற்றி வீடியோவும் நம்ம சேனல் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், தேவைனாலும் பாருங்கள். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி விட்றேன். தமிழ் சம்மந்தமான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் இணைச்சி விட்றேன், தேவைப்படுறாங்க பார்த்துக்கங்க. இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ டிஎன்டெட் எக்ஸாம் தமிழுக்காக நான் போடுறேன். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக கமெண்ட் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.